सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्री शंकर गुरुभ्यो नमः। श्री रामकृष्ण गुरुभ्यो नमः। श्री परमहंस गुरुभ्यो नमः। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। எல்லாருக்கும் நமஸ்காரம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோங்கிறத யாராவது ஷார்ட்டா சொல்லுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வைராகியத்தை விட வேண்டும் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சோம். வைராகியத்தை விட வேண்டும் அப்படின்னாக்க சங்கல்பத்திலிருந்து தான் ஆசை வருகிறது. ஏன் திரும்ப திரும்ப நினைக்கிறோம்? அதுதான் அத்தியாசம். சோ அஜ்ஞானத்தினால் நாம் இந்திரிய ஆசை வைத்திருக்கிறோம். ஆத்மாவை சுற்றி ஸ்கிரீன் போட போட சங்கல்பம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறமா அந்த 4 இது சொல்லிருக்கேன். அதனுடைய ஹெட்டிங் என்னன்னு எனக்கு தெரியல. யத்தமானம், வேதிவேகம், அதுக்கப்புறமா ஏகேந்திரியம், வசீகாரம். யத்தமானம் அப்படின்னா எது நிலையானது, எது நிலையற்றது. உள்நோக்கி திரும்ப நாம் முயற்சி, உள்நோக்கி, தட் இஸ் உள்நோக்கி பார்வை நாம் முயற்சி செய்கிறோம். அதுதான் யத்தமானம். இது வைராகியத்தின் தொடக்கம். வேதிவேகம், எதில் நாம் அட்டாச்மெண்ட் இருக்கோ, எது நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம், எதை நோக்கி என் மனது போகிறது, அதை நாம் லிஸ்ட் செய்ய வேண்டும். எதில் பற்று இல்லை, எதை நோக்கி இந்திரியம் போகிறது, எதற்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். நம்மளுடைய கோல் என்னன்னா முக்தி தான். மனசு சுத்தி இருக்க வேண்டும், மனசு சுத்தி இருக்க வேண்டும், சமபாவம் வேண்டும். சுகம் துக்கம் ரெண்டுத்தையுமே ஈக்குவலா பாக்குற ஒரு புத்தி நம்மளுக்கு இருக்கும். அதனால என்னன்னாக்க இதனால சத்துவ பாவம் இன்க்ரீஸ் ஆகுது. துக்கத்தினால் சோகமா அப்படிங்கறது நம்ம நினைக்கிறோம். பெயின் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சஃபரிங். சமபாவம் இருக்கும் போது சஃபரிங் இருக்காது. அட்டாச்மெண்ட்லயே நான் அட்டாச்மெண்ட் ஒண்ணு, டிஸ்அட்டாச்மெண்ட் ஒண்ணு. நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னாக்க அது வைராகியம். டிஸ்அட்டாச்மெண்ட் எப்படின்னாக்க அனுபவப்பட்ட பின் ஏற்படும் டிஸ்அட்டாச்மெண்ட். வாசனைகளை நாம் திருஷ்டிப்படுத்த வேண்டும். அடுத்தது ஏகேந்திரியம். கண் முன்னால் இருந்தால் அது நம்மை அடிமைப்படுத்துகிறது, இல்லை என்றால் இல்லை. இருந்தாலும் இல்லை என்றாலும் அது நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. கண் முன்ன இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த வஸ்து நம்மள அடிமைப்படுத்த கூடாது. அதுதான் ஏகேந்திரியம். வசீகாரம் இட் இஸ் அல்டிமேட் வைராகியம். விஷய சுகங்களில் வைராகியம், தட் இஸ் வாசனை கண் முன்னால் இருந்தா கூட அதை பார்க்காம அது மேல ஒரு ஆசை போகாம இருக்கிற ஒரு வைராகியம். அந்த பொருட்கள் என்னை அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு பேரு ஸ்திர புத்தி. அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்திர புத்தி வேணும். மனசு அலைப்பாய கூடாது. ஒண்ணுத்துல ஸ்டிக் பண்ணி ஆச்சுனாக்கா அதுல நம்ம அப்படியே ஸ்திரமா நிக்கணும். அதுதான் வசீகாரம். அதுக்கு அடுத்தது ஷமக, மனோ நிகிரக அப்படின்னா ரெசல்யூஷன் ஆஃப் த மைண்ட். மனதை கண்ட்ரோல் செய்யணும். தட் இஸ் பண்ணினாக்க we will get inner peace. மனதை அழிக்க முடியாது, அதை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். மனது என்றால் என்ன? உள்ளே அது வெளியில இருந்து பார்க்க அது இட்ஸ் நாட் அன் ஆர்கன். அது உள்ள இருக்கிற ஒரு விஷயம். அந்த கரணம் அதாவது எப்படின்னாக்க நீங்க சொன்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூட்டர் அண்ட் பர்சன். ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, அது இன்ஸ்ட்ருமெண்ட். அது கரெக்டா ஓட்டுறது நானு.
சோ வண்டியை கர்த்தா தான் டாமினேட் செய்யணும். நம்ம எங்க போகணுங்கிற விஷயம் வந்து அந்த கர்த்தா டிசைட் பண்ணணும். தட் இஸ் நம்ம கோயிலுக்கு தான் போறோமா இல்ல சினிமாவுக்கு போறோமா அப்படிங்கறதுல நம்ம நினைக்கிற இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு அது நம்ம கூட்டிட்டு போறது. சோ மனது தான் டிசைட் செய்ய வேண்டும். மனதை மனதை டாமினேட் செய்ய விடக்கூடாது. என் மனது துக்கப்படும் போது நானும் துக்கப்படுகிறேன். நானும் மனதும் ஒன்றா? மற்றவர் பேச்சை நம் மனது பாதிக்கிறதா? மகிழ்ச்சி, துக்கம். ஒருத்தர் பேசுறதுனால, ஒருத்தர் நம்ம புகழ்ச்சியா பேசும்போது உடனே மகிழ்ச்சி, ஒருத்தர் நம்மள ஏதாவது குறை சொன்னா அதனால ஒரு துக்கம். சோ இது வந்து மத்தவங்க பேசும்போது நம்ம மனது பாதிக்கிறதா? மனது என்றால் என்ன? எண்ணங்களின் ஓட்டம், சம்பந்தமில்லாத தாட்ஸ், டிஃபரெண்ட் தாட்ஸ், நோ கனெக்ஷன் பிட்வீன் ஒன் அண்ட் அனதர். தாட் வேறு, திங்கிங் வேறு. எண்ணங்கள் சிந்தனைகளாக மாறலாம். முடிவில்லாத எண்ண ஓட்டங்கள் தான் மனது. தாட்ஸ் அண்ட் திங்கிங் தான் மனசு. தாட்ஸ் வந்து வந்து போகும். அப்புறம் புத்தி வேறு, மனது வேறு. தொடர் எண்ண ஓட்டங்கள் அதுதான் மனது. புத்திங்கிறது வந்து டிசிஷன் மேக்கிங். எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும், பட் டிசைட் பண்றது புத்தி. அதுக்கப்புறம் எண்ணங்கள், அப்புறம் வாசனை, சம்ஸ்காரங்கள். வாசனைங்கிறது வந்து முன்ஜென்ம ஆழமான ஆசனைகள், சப்கான்சியஸ் லெவல்ல இருக்கு. என் மனது எதை நோக்கி போகிறதோ அதுதான் வாசனை. சம்ஸ்காரம், ஐஸ்கிரீம் பார்க்கும்போது எனக்கு பிடித்த வஸ்து, இன்னொரு முறை சாப்பிட வேணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு அது தோணும். சோ அது வாசனையாக திரும்ப திரும்ப ஐஸ்கிரீம் பார்க்கும் போதெல்லாம் சாப்பிடணும், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. அது தட் இஸ் கண்டினியூஸ் தாட்ஸ் வந்து சம்ஸ்காரமாக, வாசனையாக மனதில் உட்காருகிறது, சித்தத்தில் ஸ்டோர் ஆகிறது. ஒரு சம்ஸ்காரத்தை இன்னொரு சம்ஸ்காரத்தால் எடுக்க முடியும். தட் இஸ் பீப்புளுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறிண்டே இருக்கும். ஒரு நாள் ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஒரு நாள் ஐஸ்கிரீம் வேண்டாம், நம்ம மில்க் ஷேக் சாப்பிடலாம் அப்படின்னு போகும். சோ அந்த சம்ஸ்காரம் வந்து ப்ரிஃபரன்ஸ் அது மாறிண்டே போகும். சோ அதுக்கப்புறமா வந்து மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த 4 சேர்ந்ததுதான் அந்தக்கரணம், தட் இஸ் மனது. அதுக்கு எல்லாவற்றையும் நாம் மனசு என்று நினைக்கிறோம். இந்த 4ம் நான், தட் இஸ் ஐ உடன் கனெக்ட் செய்கிறோம். எல்லாம் மனசு கிடையாது, சித்தம் தான் ஸ்டோரேஜ் பிளேஸ். வாசனை, சம்ஸ்காரம், மனம், அந்தக்கரணம், இது மனம் அது இந்திரியம். கர்மேந்திரியங்கள் இன்புட், ஞானேந்திரியங்கள் இன்புட்டை கொடுக்கிறது. கண், காது, மூக்கு, வாய், தோல் இதெல்லாம் ஞானேந்திரியம். கை, கால், வாக்கு, குறி, குதம் கர்ம இந்திரியம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். கரெக்ட். நைஸ், தன்யவாத். அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல முக்கியமா பார்த்தது ஸ்டேஜஸ் ஆஃப் வைராக்கியம். 4 ஸ்டேஜ் இருக்குன்னு. சோ ஃபர்ஸ்ட் வந்து யதமானம், நம்ம உள்ள நோக்கி திரும்புற அந்த ஸ்டேஜ். இதெல்லாம் கேட்டு உள்ள வாங்கி நான் மாறணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் உள்ள போய் லிஸ்ட் போடணும். எனக்கு என்னெல்லாம் என்ன அடிமைப்படுத்துறது, எதை நோக்கி என் மனசு போறது அப்படிங்கறத நான் லிஸ்ட் பண்றதுதான் 2வது ஸ்டேஜ். வேதிரேகம் 3வது தான் ஏகேந்திரியம். அதுல வந்து கண்ணு முன்னாடி இருந்தா என்ன அடிமைப்படுத்துறது, கண்ணு முன்னாடி இல்லைன்னா எனக்கு ஃபைன் அப்படிங்கறதா 3வது ஸ்டேஜ். 4வது வசீகாரம், அதுதான் அல்டிமேட் வைராக்கியம்னு யோக சாஸ்திரத்துல சொல்ற. இதான் நம்ம ட்ரை பண்ணோம். சோ அதுதான் நம்மள வந்து மோட்சத்துக்கு கூட்டின்னு போகுமே தவிர மத்த வைராகியங்கள் அதெல்லாம் ஸ்டெப்ஸ். சோ அதுதான் பார்த்தோம். அப்புறம் மனசு, ஷமஹாக்கு வந்தோம். ஷமஹானா என்ன? மனோ நிகிரகாங்கிறார். மனசை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், அதை அழிக்க முடியாது. ஏன்னா அது நமக்கு தேவை. ஒரு முக்திக்கு போகணும்னாலும் மனசு மூலமா தான் தியானம் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணுமே தவிர அதுக்கும் மனசு தேவை. இல்ல நான் வந்து தப்பா போறேன் அப்படின்னாலும் அதுக்கும் மனசு தேவை. எல்லாத்துக்குமே மனசு வேணும். சோ அதை அழிக்க முடியாது. சோ முக்திக்கும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால அதை நம்ம வச்சிருந்தான் ஆகணும். ஆனா நமக்கு கீழே அதை வைக்கணுங்கிறது தான் நம்மளோட ஏம். நம்மள வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. சோ அதுதான் பார்த்தோம். அதுல உள்ள நிறைய தாட்ஸ்னா என்ன, திங்கிங்னா என்ன அது பார்த்தோம். அப்புறம் சித்தம், புத்தி, அகங்காரம், சம்ஸ்காரம், வாசனை, அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். சோ இது வந்து ஆக்சுவலா நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா, இதெல்லாம் எங்க இருக்கு, ஒரு ஸ்பாட் இருக்கா அப்படின்னா இல்ல. ஏதாவது கரெக்டா நான் லொக்கேட் பண்ணிடுவேன் அப்படின்னா பண்ண முடியாது. இல்ல. அப்ப இல்லவே இல்லையான்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அது சூக்ஷ்மமா இருக்கு. மனசுங்கிறது ஒரு சூக்ஷ்ம இந்திரியம். சோ வெளியில இருந்து பார்க்க முடியாது. சோ நம்ம வந்து உள்ள அதை வந்து எண்ணங்களை வச்சு அதை வாட்ச் பண்ணணுமே தவிர
இதுல வந்து வெளியிலேந்து பார்த்து பிரிக்கிறதுக்கோ அதுல எதுவுமே கிடையாது. சரி, நான் எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், எதுக்கு நான் வந்து இதை பிரிக்கணும் ஃபர்ஸ்ட்? இப்ப வெளியில உள்ள எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, மனசுனா எல்லாமே கலந்ததுதான் வாசனை. இதுக்கு முன்னாடி நாமளும் அப்படிதான் நினைச்சிருந்தோம் இல்லையா? சோ எதுக்காக நான் இப்படி தனித்தனி டிபார்ட்மெண்ட்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்? நான் மட்டும் எல்லாம் மனசுன்னு நினைச்சுக்கிறேனே அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோ. டாக்டரா எல்லாரும் ஆசைப்படணுமா அப்படின்னா எல்லாரும் ஆசைப்பட தேவையில்லை. யாருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாளோ அவ மெடிக்கல் படிக்கணும். அப்ப மெடிக்கல் படிக்கணும்னு உள்ள வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேயே ஒரு பாடியை போட்டு அதை வந்து உள்ளதெல்லாம் பாட்டு எடுத்து இதான் கிட்னி, இதான் சட்னி, இதான் புத்தி, அப்படி இதான் மூளை அப்படின்லாம் அவ பிரிக்கிறாள்ல. ஆனா அதை நான் பார்க்க மாட்டேன், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மெடிக்கல் படிக்கணும்னா அதை பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி எல்லாரும் மோட்சத்துக்கு போகணுமா, ஆசைப்படணுமான்னா தேவையில்லை. அது அவ இஷ்டம். அதுக்குன்னு குடுப்பனை இருக்கணும். அதுதான் இங்க routine வரும். சோ அந்த மாதிரி அப்ப எல்லாரும் ஆசைப்படணுமான்னா இல்ல. ஆனா ஆசைப்படுறவா இதுக்குள்ள வரணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். புத்தினா என்ன? ஏன்னா எல்லாத்தையும் மனசுன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ப்ராசஸ் பண்ணணும். அப்போ மனசு வேற, புத்தி வேற, சித்தம் வேற, அகங்காரம் வேற, இதெல்லாம் வேற வேற வேறன்னு தெரிஞ்சிருந்தாதான் நம்ம எங்க ஒர்க் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரு நம்ம ஒரு செயல் செய்யறோம், ஒரு கர்மா செய்யறோம். அந்த செயல்னால நமக்கு என்ன ஆகுது, அந்த செயல் மூலமா ஒரு இதை பாக்குறோம், ஒரு இன்புட் உள்ள போறது, அந்த இன்புட் மனசுக்கு போறது, அப்புறம் புத்திக்கு போறது, புத்தி தான் நானோட கனெக்ட் ஆகுது. சோ நான் பாக்குறேன், நான் பேசுறேன், நான் சுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்திரியம் தான் பண்றது. ஆனா நம்ம எல்லாத்தையும் இந்த புத்தி மூலமா புத்தி இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் நான், அந்த அகங்காரம். சோ அதனால அந்த புத்தியில தான் நம்ம ஒர்க் பண்ணாதான் இதெல்லாம் மாறும். அப்ப புத்தியில நான் எங்க எப்படி ஒர்க் பண்றது? சோ நானை மாத்தணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் பண்ண முடியும். இப்ப ஒரு தியானமே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்ணை மூடின்னு பண்றது எல்லாம் தியானம் ஆகாது. எதுக்கு தியானம் பண்றோம்? நான் வந்து எண்ண ஓட்டத்தை வாட்ச் பண்ண போறேன், நான் வாசனையை கரெக்ட் பண்ண போறேனா, இல்ல நாம எண்ணங்களை வச்சுட்டு என் மனசு எங்க போகுதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ண போறேனா, இல்ல நான் புத்தியில ஒர்க் பண்ண போறேனா, இல்ல நான் எண்ணங்களை வந்து அறவே அழிக்கிறதுக்கு எண்ணங்கள் வரைச்சே நான் என்னோட கான்சியஸ்னஸ் நான் மேல கொண்டு வரேனா, சோ நான் எண்ணங்களையே கம்ப்ளீட்டா நிறுத்துறதுக்கு உண்டான தியானமா, என்ன தியானம் பண்றேன் அப்படின்னு தெரியணும் இல்லையா? இல்ல அந்த பிரம்மே நான் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு தியானம் பண்றேனா, இல்ல யோக சாஸ்திரத்துல சொல்ற மாதிரி அஷ்டாங்க யோகத்துல தாரணை சமாதிங்கிறாரு, அந்த தாரணை பண்றேனா, இல்ல சமாதிக்கு நான் ட்ரை பண்றேனா, என்ன பண்றேங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ நான் எங்க ஒர்க் பண்ண போறேன், நான் வாசனைகளை ஒர்க் பண்ண போறேன், சோ நான் எண்ணங்களை பார்க்கணும் அப்படின்னு என்ன ஓட்டத்தை விட்டு அதை பாக்குறோமா, இல்ல அங்க கண்ட்ரோல் பண்றோமா, என்ன புத்தியில ஒர்க் பண்ண போறேனா, அந்த மாதிரி தியானம் பண்றதுக்கே இது தெரிஞ்சாதான் பண்ண முடியும். இல்ல நான் சமாதானத்துக்கு ஒரு சமாதானம்ங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஒரு ஃபோக்கஸ். சோ ஃபோக்கஸ்க்காக நான் பண்றேனா, எதுக்கு பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுதான் தியானமே பண்ண முடியும். சோ இதெல்லாம் தெரிஞ்சாதான், இந்த டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதுக்குள்ளேயே வர முடியும். சோ அதனால இது தெரிஞ்சுதான் ஆணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி கண்ட்ரோல் பண்றது என்னன்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கு, நான் எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சோ ஒரு ஃபேக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேக்டரின்னு வெளியில இருந்து பாக்குறவா சொல்லிடலாம் இது ஃபேக்டரின்னு. ஆனா உள்ளுக்குள்ள போயாச்சுன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். வேர் ஹவுசிங் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், டெலிவரி இருக்கும் இல்லையா, குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய இருக்கும். உள்ள கொஞ்சம் கொஞ்சமா டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்து மொத்தமா நம்ம சொல்லிடுறோம் திஸ் ஃபேக்டரின்னு. அப்போ இந்த ஃபேக்டரியில இன்புட் போயின்னு இருக்கும், அவுட்புட் வந்துட்டு இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சிருது, இப்ப நான் தான் அதோட எம்டின்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சிருது அவுட்புட்ல குவாலிட்டி இல்ல அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து எங்க ஒர்க் பண்ணணும்? அவுட்புட்ல ஒர்க் பண்ண முடியாது. அது உள்ள போற இன்புட்டை பொறுத்து தான் அவுட்புட். சோ நான் ஒர்க் பண்றது எங்க ஒர்க் பண்ணணும்? இன்புட்டை மாத்தணும். அப்ப நான் இன்புட்டை மாத்த மாத்த அவுட்புட் தானா மாறி நல்ல குவாலிட்டிக்கு வரும் இல்லையா? அப்போ இன்புட் இதெல்லாம் யாரு செய்யணும்? எம்டி தான் செய்யணும். அது மாதிரி இந்த ப்ராசஸ் நாம இப்போ வாசனையை மாத்தணும், சித்தத்துல உள்ள வாசனைகளை நான் வேற வாசனைகளை போடணும், இல்ல எண்ணங்களை மாத்தணும், என்னோட மனசை நான் சுத்தி பண்ணணும். அதுக்கெல்லாம் நான் எங்க மாத்தணும்? இன்புட்டை மாத்தணும். சோ இன்புட்டை நான் கண்ட்ரோல் பண்ண அவுட்புட் தானா கண்ட்ரோல் ஆக போகுது. அதுக்கு நம்ம தனியா ஒன்றும் ஒர்க் பண்ண வேண்டாம். எப்படி ஃபேக்டரியில இன்புட்டை மாத்தினா தானா தானே அவுட்புட் மாற போகுது.
இல்லையா? இப்ப நான் ஒரு ஃபேக்டரிய சுத்தி பண்ணணும், கிளீன் பண்ணணும்னா, முதல்ல நான் வந்து இன்புட்ட ஓரளவு கொஞ்சம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கட்டும், இப்படியே சரியாகும்னா ஆகாது. சோ நான் மாத்தணும். எங்க? இன்புட்ட. அப்ப நம்மளோட இன்புட் எங்க? இப்ப நான் மனச கட்டுப்படுத்தணும்னா, எனக்கு வந்து இப்ப வெளியில யாரையும் என் மனச கண்ட்ரோல்னா என்னன்னு சொல்லுவான்னா, எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றதுன்றுவா. எமோஷன்ஸ கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா. இப்போ ஒரு சாக்லேட் எனக்கு பிடிக்கும். ஆனா நான் சாப்பிடக்கூடாது. நான் வைராக்கியத்துல இருக்கேன். அப்படின்னு இப்படி அமுக்கி நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா, அந்த சாப்பிடுறவன பார்த்தாலே எனக்கு கோவம் வந்துரும். ஏன்னா அமுக்க அமுக்க அது வேற திசையில தான் போகும். அப்ப நான் வந்து எப்படி அத கண்ட்ரோல் பண்றது? அத வந்து ஞானம் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு அறிவுபூர்வமா தான் அத நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல சுகம் இல்ல. இதெல்லாம் பார்க்க பார்க்க தான் நமக்கு வந்து அந்த கண்ட்ரோல்ங்கிறது நியாயமா இருக்கும். இல்லைன்னா அது இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுட்டு இருப்போம். இல்லையா? சோ அதனால மனச கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதல்ல இன்புட்ட மாத்தணும். அதுதான் அறிவுபூர்வமான ஒரு சேஞ்ச். சோ எப்படி கண்ட்ரோல் பண்றது இன்புட்ட? சோ இன்புட் வந்து நமக்கு தெரியறது இந்திரியங்கள் மூலமா தான் உள்ள போறது. இல்லையா? சோ அவுட்புட் எப்படி போறது? வாசனைகள், வாசனையிலிருந்து எண்ணங்கள், எண்ணம் வந்து மனசு தான் உற்பத்தி பண்றது. சோ எண்ணம் மனசுல இருந்து புத்திக்கு போறது. புத்தி தான் இத பண்ணுங்கிறது பண்றோம். கர்மேந்திரியம் மூலமா. இல்ல இத பாருங்கிறது பார்க்கிறோம் ஞானேந்திரியம் மூலமா. சோ பார்த்த அப்புறம் அதோட அதுலேருந்து வர்றது நமக்கு இன்புட்டா உள்ள போறது. திருப்பி மனசுக்கு போறது, புத்திக்கு போறது, நானோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்படிதான் வருது. அதுல சம்ஸ்காரம் ஆயிடுது, வாசனை வருது. இதுதான் ப்ராசஸ் இல்லையா? சோ நாம இப்ப வந்து இந்திரியங்கள் அங்கதான் நமக்கு பண்ணவே முடியும். அங்கதான் நம்ம கண்ட்ரோல். சோ இந்திரியங்கள இவ்வளவு நாள் நம்ம பண்ணிட்டு இருந்தது, பார்த்தத நாம வாலண்டியரா திருப்பி விடணும். அந்த இன்புட்ட மாத்தணும். சோ இன்புட் இவ்வளவு நாள் நம்ம எப்படி குடுத்துட்டு இருந்தோம்? ஏதோ எனக்கு பிடிச்சத பார்ப்பேன், எனக்கு பிடிக்கல நான் பார்க்க மாட்டேன். ஒரு அறிவுபூர்வமா இல்ல. இல்லையா? எனக்கு எது எது பிடிக்கிறதோ, எனக்கு எது சுகம் கொடுக்கிறதோ நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் மனச கண்ட்ரோல் பண்ணணும், நிகிரகணம் பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருது. அப்ப நான் எங்க வொர்க் பண்ணணும்? இந்திரியங்கள்ல வொர்க் பண்ணணும். அப்ப இந்திரியங்கள நான் வாலண்டியரா திருப்பி விடணும். அப்ப என்னெல்லாம் பண்ணலாம் இந்திரியங்கள மாத்துறதுக்கு? கேட்கறது, பார்க்கறது, ருசிக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு இன்புட்டா மாத்தணும். சோ இது எது மூலமா வரும்? ஒரு பக்தி. நல்ல எண்ணங்கள உள்ள போடுறது. பக்திய பக்தி மார்க்கத்துல போறது. ஒரு கோவிலுக்கு போறது, பிரதர்சனம் பண்றது, பூஜை பண்றது. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்றது. நல்ல செயல்கள செய்யறது, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது. ஆர்ஃபனேஜ்ல போய் நமக்கு என்ன முடியுமோ பிசிக்கலாவோ இல்ல ஆக்சுவலா பிசிக்கலா பண்றது பெஸ்ட். பிசிக்கலா பண்றதோ இந்த மாதிரி நம்மளோட இந்திரியங்கள ஏன்னா பணத்த குடுக்கறது இந்திரியங்களோட சம்பந்தம் இல்ல. சோ இந்த மாதிரி நம்மளோட நல்ல எண்ணங்கள போட்டு போட்டு நித்திய அநித்திய விவேகம் அதோட பண்ணறது, வைராகியத்தோட பண்றது, தோஷ திருஷ்டி அத பார்க்கறது, எல்லாத்துலயும் தோஷம் இருக்குன்னு பார்க்கறது, எண்ணங்கள வாட்ச் பண்றது, பழைய எண்ணங்கள உட்கார்ந்து அனலைஸ் பண்றது. ஓ என் மனசு இப்படி போகுதா அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்றது. சோ ஏற்கனவே உள்ள தாட்ஸையும் எண்ணங்கள கொண்டு வந்து பார்க்கறது. இப்போ நமக்கு ஆன்கோயிங்ல டெய்லி என்ன மாதிரி தாட்ஸ் வருது, எங்க போறது என்னோட மனசு, இதெல்லாம் நோட் பண்ணி பண்றது. அப்புறம் தியானம், பஜன் அதாவது நாம ஜபம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ நாம ஜபம் பண்ண பண்ண நமக்கு இன்புட் மாறும். சோ இன்புட் இதெல்லாம் நம்ம உள்ள போட போட இந்த பழைய வாசனைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா வாசனைகள வேற எந்த வழியிலயும் நீங்க எடுக்க முடியாது. உள்ள போட எப்படி ஒரு ஃபேக்டரிக்கு இன்புட்ட போட்டு தான் மாத்த முடியுமே தவிர, வேற எந்த வழியில பண்ண முடியும்? அதே மாதிரிதான் இங்கேயும். சோ நம்ம இன்புட்ட மாத்துறோம். இன்புட்ட மாத்தி மாத்தி உள்ள இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல சத்சங்கம் கேட்கறது, ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பொறுமை வேணும். முதல்ல உட்கார்ந்து கேட்கறதுக்கு. இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு வந்தோனாலே பொறுமை வேணும். சோ அந்த ஸ்ரவணத்தை இன்க்ரீஸ் பண்றது, மனனம் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போட போட நம்மளோட மனசுல ஏற்கனவே இருக்கிற வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சமா இதனால டாமினேட் ஆகும். அப்ப அந்த வாசனைகள் இதனால டாமினேட் ஆகும்போது பழைய வாசனைகள் குறைஞ்சுட்டே வரும். சோ இந்த வாசனைகள் தான் எண்ணங்களை உற்பத்தி பண்ண போறது. இந்த எண்ணங்களை வச்சுதான் புத்தி, புத்தியை வச்சுதான் இந்திரியங்கள், திருப்பி இந்திரியங்கள்ல இருந்து இன்புட் இப்படி நல்ல இன்புட்டா வரும். சோ நல்ல எண்ணங்கள் திருப்பி வரும். இது இந்த சைக்கிளுக்கு நம்ம மாத்தி விடுறோம். சோ இப்படிதான் நம்ம வாசனையை எடுக்க முடியும். சோ வாசனையை நம்ம எப்படி எடுக்கலாம்னா 2 விதத்துல எடுக்கலாம். ஒண்ணு இன்புட்ட மாத்துறது. இன்னொன்னு என்னோட எண்ணங்கள வாட்ச் பண்ணி அது எந்த திசையில போறது அப்படின்னு நான் பார்த்து அங்க ஒர்க் பண்றது. சரி இதெல்லாம் எனக்கு வாசனையா இருக்கு அப்படின்னு நான் முதல்ல லிஸ்ட் அவுட் போட்டுட்டு அதுலேருந்து ஒன்னொன்னா நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சோ இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அப்ப 2 விதமா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒண்ணு
வாசனைகள்ல தான் ஒர்க் பண்ணணும். ஆனா டைரக்டா அங்க ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அது நமக்கு தெரியாது. சப்கான்சியஸ்ல இருக்கிறதுனால நமக்கு என்னோட வாசனை என்னன்னு இப்ப நான் டைரக்டா இருக்கேன், நமக்கு ரொம்ப பிளைண்டா இருக்கும். என்ன என் வாசனை எனக்கே தெரியாது. அது எப்போ எண்ணங்களா வருதோ அப்பதான் அந்த வாசனைகள் வெளியில வரும். ஏன்னா எல்லா ஜென்மங்களோட வாசனைகளும் அந்த சித்தத்துலதான் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்தந்த பிறவிக்கு ஏத்த மாதிரி அது வாசனை எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மனசு எண்ணங்களை கொடுக்கும். அது அப்படியே போகும். புத்தியா போகும், இந்திரியங்கள் வழியா வெளியில போகும். அப்ப நம்ம வந்து எப்படி பாத்துறது? சித்தத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா பல ஜென்மங்களோட வாசனைகள் இருக்கிற இடம் அது. அது நமக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, எப்படி ஒர்க் பண்ணவும் முடியாது. அப்ப அது எண்ணங்களா வரைச்சேதான் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிடணும். வரைச்சு அது அந்த எண்ணங்களை ட்ரேஸ் பண்ணி அந்த வாசனைகளை கண்டுபிடிக்கலாம், அதை மாத்தணும். இன்னொன்னு இந்த மாதிரி இன்புட்டை மாத்தி விட்டுறோம். சோ இன்புட்டை மாத்த நமக்கு அந்த பழைய வாசனைகள் அந்த எண்ணங்கள் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த நல்ல எண்ணங்களா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவே அவுட்புட் ஆகும். திருப்பி நம்ம இன்புட் அதையே கொடுக்குறோம். நல்ல எண்ணங்கள், சத் சங்கம் இந்த மாதிரி. சோ அப்படி கொடுக்க வாசனைகள் பெஸ்ட் நல்ல வாசனைகள் ஆயிடும். நல்ல வாசனைகள் ஆகி அதுக்கப்புறம் நல்ல வாசனைகளே இல்லை. ஆக்சுவலா நல்ல வாசனை, அப்புறம் நம்ம நல்ல வாசனையே எடுக்கணும், அது அடுத்தது. சோ இதை எப்படி பண்ணணும்? பிராக்டிஸ் வேணும். ஏன்னா யோக சாஸ்திரத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? அபியாச வைராக்கியாபியாம் தத்விரோதா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அபியாசம்னா பிராக்டிஸ், அடுத்தது வைராக்கியம். இந்த ரெண்டுத்தினாலையும் தான் தன்னிரோதம். தத்துனா இந்த இடத்துல மனசோட நிரோதம் நடக்கிறது, கண்ட்ரோல் நடக்கிறதுன்னு பதஞ்சலி சொல்ற. சோ அபியாச வைராக்கியாபியாம் ரெண்டு வேணும். எனக்கு வைராக்கியம் வந்துருது, இனிமே மனசு கண்ட்ரோல் ஆயிடும்னா ஆகாது. ஏன்னா அபியாசம் இருக்கணும். தொடர்ந்து அபியாசம்ங்கிறது பிராக்டிஸ். அது டே டு டே இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சுவிட்ச் போட்டா லைட் எரியற மாதிரி டக்குன்னு நான் வைராக்கியம் வந்துட்டேன் எனக்கு வாசனை போயிடும்னு பண்ண முடியாது. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டில இது இருக்கணும். ஸோ இந்த அபியாசம்ங்கிறத ஒரு சூத்திரம் மூலமாவே சொல்றாரு இதுல யோக சாஸ்திரத்துல. தீர்க்க கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்த திருட பூமிகி அப்படிங்கிறார். அதுதான் அபியாசம்ங்கிறார். யோக சூத்திரம் இருக்கு. தீர்க்க கால ஒரு அபியாசம் பண்ணணும்னா நான் இன்னைக்கு பண்றேன், அதுக்கப்புறம் நான் ஒரு மாசம் கழிச்சு பண்றேன் அப்படி இல்லை. அது வந்து தீர்க்க காலத்தை ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதாவது இப்ப நான் வந்து ஒரு 5 minutes பண்றேன், பண்ண சொல்லியிருக்கா ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு 5 minutes பண்றேன் அப்படி இல்லை. ரொம்ப நேரம் பண்ணணும், ஃபுல்லா நம்ம வாட்ச் பண்ணணும், முடிஞ்ச அளவு எஃபர்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour நம்மளோட புத்தி எப்படி போறது, மனசு எங்க போறதுங்கிறத கண்டுபிடிச்சுட்டே இருக்கணும், அதுல ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். சோ இது தீர்க்க காலம், டைம். அடுத்துதான் அவர் சொல்றார் நைரந்தரியம். நைரந்தரியம்னா நிரந்தரம் அப்படிங்கறதோட பாவம் தான் நைரந்தரியம். சோ நிரந்தரமா இருக்கணும். அங்கதான் இது டெய்லி பண்ணணும். சோ இன்னைக்கு பண்ணிட்டு நான் அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த அமாவாசைக்கு பண்றேன் அப்படி இல்லை. சோ நைரந்தரியமாவும் இருக்கணும், தீர்க்க காலமா இருக்கணும். சத்கார ஆசேவித்த என்னன்னா அப்படியே ஒரு இன்வால்மெண்டோட ஒரு தவம் மாதிரி பண்ணணுங்கிற அப்படி ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். சும்மா ஏதோ நான் பண்ணணுமேனு பண்ணக்கூடாது. எனக்கு இந்த பிறவி வேண்டாம், இதோட நான் முடிச்சுக்கணும், நான் திரும்பி வரக்கூடாதுங்கிறதுல எப்ப நம்ம உறுதியா இருப்போமோ அப்பதான் நமக்கு அதுல இன்வால்மெண்டே பயங்கரமா இருக்கும். அப்ப அந்த இன்வால்மெண்ட் அந்த ஒரு தவமா பண்ணுங்கிற அதுதான் சத்கார ஆசேவித்த. அதுக்கப்புறம் திருட பூமினா என்னன்னா போக்கஸ்டா இருக்கணும். அந்த 1 hour பண்ணினா கூட போக்கஸ்டு இல்லைன்னா வேஸ்ட். சோ தீர்க்க காலமா இருக்கணும், நைரந்தரியமா இருக்கணும், சத்கார ஆசேவிதமா இருக்கணும், திருட பூமியா இருக்கணும். இதுதான் அபியாசம்னு பதஞ்சலி முனிவர் சொல்றார். சோ இப்படி அபியாசத்தை பண்ணணும். இந்த அபியாசமும் வைராகியமும் சேர்ந்துதான் இத மனசுத்தியும் மனசை வந்து திருடமா ஆக்குறதும் நடக்கும். சோ சுத்தியும் வேணும், திருடமாவும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்துதான் நிகிரகணம். சோ நிகிரகணம்னா வெறும் மனசுத்தி மட்டும் கிடையாது, அது வந்து திருடமாவும் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் போர்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். முன்னாடி எல்லாம் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அந்த பிளாக் போர்டு அப்படி இதுல இருக்கும், பிளெக்சிபிளா இருக்கும், அதுலதான் எழுதுவா முன்னாடி. அப்போ அதுல வந்து எழுதும் போது எழுத முடியாது. முதல்ல ஃபர்ஸ்ட்ல உள்ளதை அழிக்கணும், அதுதான் மனசுத்தி. ஸோ ஃபர்ஸ்ட்ல உள்ளதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பிளெக்சிபிளா இருக்கிறதுல எழுத முடியாது. ஸோ அதை திருடமா ஒரு செவத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், அப்பதான் எழுத முடியும் இல்லையா? சோ அந்த திருடமும் வேணும், மனசுத்தியும் வேணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனசுத்தி இருக்கும், திருடமா இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்ப யாரையும் வந்து சொல்றா
எதுக்கு இந்த இதெல்லாம் இந்த வயசுலயே நீ படிக்கிற, உனக்குலாம் என்ன ஏஜ் இருக்கு, 60க்கு மேல ரிட்டையர் ஆகி படிச்சுக்கோ, 70க்கு மேல படிச்சுக்கலாம், இப்பமே எதுக்கு நீ வந்து இந்த வேதாந்தம்லாம் தேவையில்லை அப்படின்லாம் நான் சொல்றவா நிறைய பேர் இருக்கா இல்லையா. அதுவும் நல்ல காரியம் பண்றோம்னா 4 பேர் இந்த மாதிரி கண்டிப்பா வருவா. சோ அந்த மாதிரி வந்து சொல்லும் போது மனசு மாறலாம், திருடமா இல்லைன்னா. சோ அதனால திருடமும் வேணும், சுத்தியும் வேணும், ரெண்டும் சேர்ந்துதான் மனோநிகிரகம். சோ இந்த மாதிரி ப்ராசஸ், இதுதான் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து மனசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ நீங்க லிஸ்ட் போட்டுட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டை நீங்க வாட்ச் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டை எப்பவும் நீங்க ஒரு நோட்ல எழுதி, சும்மா பேப்பர்ல எழுதி பறக்க விடுறது இல்லை, வச்சுட்டு ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் எடுத்து இந்த இதுக்குள்ள நான் ஒர்க் பண்ணிடுவேன், இதை ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, இதுக்குள்ள நான் இதை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப திருடமா வச்சுக்கணும். அது வந்து ஒரு கோல் செட்டிங். எப்படி ஒரு 12th பையன் வந்து நான் இவ்வளவு மார்க் வாங்குவேன்னு ஒரு திருடமா வைக்கிறானே, ஆனா அந்த சங்கல்பம் தப்புன்னு பார்த்தோம். அதுக்காக இந்த சங்கல்பம் தப்பான்னு இது கரெக்டான சங்கல்பம், இதை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இதுல முன்னேறணும், நம்ம முக்தியை நோக்கி போகும்போது அது அபியாசம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அனபியாசேன விஷம் வித்யான்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு சான்ஸ்கிரிட்ல. அனபியாசேன விஷம் வித்யா அஜீரணே போஜனம் விஷம். அஜீரணமா இருக்கும்போது போஜனம் சாப்பிட மேல மேல சாப்பிட்டோம்னா அது விஷம். அது மாதிரி அனபியாசம், அபியாசம் இல்லைன்னா அனபியாசம், அனபியாசே வித்யா விஷம் அப்படிங்கிறது. மேல மேல படிச்சு தெரிஞ்சுக்கிறது எல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணுமே தவிர அதுல பிரயோஜனமே இல்லை. சோ எங்க அபியாசம் இருக்கோ அப்பதான் நமக்கே ஒரு இன்வால்மெண்ட் வரும், நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்ப இந்த கிளாஸ்க்கு நீங்க வரையில்னா ஒரு 50-55 பீப்புள் வரையில்னா உங்களுக்கு வந்து காலையிலேயே இந்த கிளாஸ் நினைச்சா மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, இன்னைக்கு இன்னைக்கு இன்னும் தெரிஞ்சுக்க போறோங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா. அதுதான் வந்து நான் சொல்றேன். இப்ப சப்போஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ போகணுமா, உட்காரணுமா, 1 மணி நேரம், ஐயோ கேள்வி வேற கேட்பாளே, இதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஓடும். சரி இன்னைக்கு வேணா நம்ம குவிட் பண்ணிக்கலாம், இல்ல கொஞ்சம் லேட்டா போய்க்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு திங்கிங் கொடுக்கும். மனசு இருக்கே பயங்கரமான, எப்படிடா இதுல எல்லாம் நம்மள போகவே விடாது. சோ அதனால போக விடாம எப்படிலாம் இவளை தடுக்கலாம் தான் அது பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மீறிதான் நம்ம வந்தாகணும். இத ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம், பாகவதத்துல என்ன சொல்றாருங்கிறத பார்த்துட்டோம். சோ அதையும் மீறிதான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ இந்த 55 பேர் வரையினா அந்த 55 பேரும் கண்டிப்பா போக்கஸ்டா இருந்தாதான் இது இவ்வளவு கண்டினியூ பண்ண முடியும் இல்லையா. இல்லைன்னா ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படிதான் தோணும். கஷ்டம்தான், கஷ்டப்பட்டாதானே ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா. ஆனா இதை நம்ம ஸ்லோவா ப்ராசஸ்டா பண்றோம், மொத்தமா கொண்டு டம்ப் பண்ணாம ஒவ்வொரு வீக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வந்து உள்ள, அதுவும் ப்ராசஸ்டா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் நான் வந்து கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது அது வழியா நம்ம போயிட்டோம்னா ரொம்ப ஈஸி இல்லையா. ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு பண்ணிட்டா ஈஸி, சேர்த்து வச்சுட்டாதான் கஷ்டம். ஸோ அதனால நீங்க நான் சொல்ற வழியில நீங்க ஒர்க் பண்ணிட்டே வாங்க, ரொம்ப ஈஸி, இது கஷ்டமே கிடையாது. இப்போ வந்து சித்தத்தை பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம பிசிக்ஸ்ல எல்லாம் ரிசர்ச் பண்றோம்ல, ஒரு ஆட்டம்ங்கிறா, அந்த ஆட்டம் உடைச்சு பாக்குறா, அதுல புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, அப்படி இப்படி சொல்றா, இன்னும் உடைச்சுன்னு போயிட்டு இருக்கா, உள்ள என்ன இருக்கு என்ன இருக்கு. அதேதான் இங்கேயும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், உள்ள போயிட்டேன். சோ ஒரு மனசு அப்படின்னா அதுல உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு போன ஜென்மத்து வாசனை இருக்கிற சித்தம் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னும் சித்தத்தை உடைச்சு பாக்குறேன், சித்தத்துக்குள்ள என்ன, சித்தம் எதனால பண்ணப்பட்டிருக்கு, அப்ப அங்க நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது, அதுதான் வந்து இவர் சொல்ற. சோ அதுல என்னெல்லாம் இருக்குன்னா அது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. சித்தம்ங்கிறது இஸ் லைக் ஸ்டோரேஜ். அங்கதான் ஃபுல்லா நம்ம வாசனைகள் எல்லாம் அங்கதான் ஸ்டோர் ஆயிருக்கு, எல்லா பிறவிகளோட வாசனையும் அங்கதான் இருக்கு. அப்ப அது என்னதுனால ஆனது, அந்த சித்தம்ங்கிறது என்ன, ஒரு 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 ஆப்ஜெக்டா கிடையாது. சோ அது எதனால பண்ணப்பட்டிருக்கோம்னா 3 குணங்கள், சத்வம் ரஜஸ் தமஸ். அப்ப எவ்வளவு தூரம் ரிசர்ச் பண்ணியிருக்கா பாருங்க அந்த ஞானிகளும் அந்த ரிஷிகளும் நமக்கு கொடுக்கறது. அவ ரியலைஸ்டு, நான் ரியலைஸ்டு தானே, நான் எதுக்கு கொடுக்கணும், நான் மாட்டி என் வழியை பார்த்துட்டு போலான்னு இருக்கலாம்ல. ஆனா பின்னாடி உள்ள வாழ்க்கை நம்ம கொடுக்கணும், ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணணும்னு they did research. சோ சித்தம் எப்படி இருக்குங்கிறத அதையும் உடைச்சு டெல்லிங். அந்த சித்தம்ங்கிறது 3 குணங்கள் அதனால ஆனது. சோ 3 குணம் நமக்கு தெரியும், சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற 3 குணம். இந்த 3 குணத்தை பத்தி கீதையில கிருஷ்ணர் பாடமே நடத்துற, சாப்டரா பாடம் நடத்துற. கீதை படிச்சவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்வம் ரஜஸ் தமைதி குணாக பிரகிருதி சம்பவாக. சோ நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம் அப்படின்னு சொல்லுவேன். தேகே தேகா அப்படின்னா உடம்பு,
உடம்புக்கு இன்னொரு பதம் தான் ஷரீரம்னு சொல்லுவோம். அது வந்து நபும்சகலிங்க பதம். புல்லிங்கத்துல சொல்லணும்னா தேகா. சோ யாருக்கிட்ட அந்த தேகம் இருக்கோ அவனை தேகின்னு சொல்றாங்க. அப்போ தேகா அஸ்தி அஸ்தி இதி தேகிமோ. அப்போ தேகிங்கிறது யாரு? இந்த சரீரத்தை உடையவர். இந்த சரீரம் ஒரு ஜடம் இல்லையா? அந்த ஆத்மாங்கிறது உள்ள வெளியில பேசினா இது வெறும் ஜடம் தானே. அதனால இந்த இந்த சரீரத்தை கொண்டவன் அவன் தான் தேகி. அப்ப யாரு? அந்த ஆத்மா. சோ ஆத்மாதான் தேகி. தேகே தேகினம் அவ்யயம் நிபத்னந்தி அப்படிங்க. அப்போ பிரிக்க முடியாம அந்த தேகத்தையும் தேகியையும் நிபத்னந்தி, பந்தனம், கட்டுறது. எது கட்டுறது அப்படின்னா இந்த சத்வம் ரஜஸ் தம இதி குணாகா அப்படிங்கிற இந்த 3 குணங்களாலதான் ஒரு தேகி வந்து தேகத்தோட கட்டுப்பட்டு இருக்கான் இல்லையா? இல்லைன்னா அவன் ஃப்ரீ. அந்த ஒரு ஆத்மாங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இது எங்க கட்டுப்பட்டு இருக்கு? இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அப்ப இந்த சரீரத்துல என்ன இருக்குங்கிற 3 குணங்களோட அது கட்டுப்பட்டு இருக்கு. அந்த 3 குணங்கள் எங்கேந்து வருதுன்னா பிரகிருதி சம்பவாகங்கிற ஆத்ம குணங்கள் கிடையாது, பிரகிருத்தியில உள்ளது. பிரகிருத்தினா என்னங்கிறது நம்ம என்ன சிருஷ்டிங்கிற ஒரு டாபிக்ல பார்ப்போம் டீட்டெயிலா. சோ இது வந்து இந்த பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்டதுதான் இந்த 3 குணங்கள்ங்கிற. இது ஆத்ம குணங்கள் கிடையாது. அப்ப சித்தத்துல இருக்கிறது இந்த 3 குணங்களை வச்சுதான் பில்டே ஆயிருக்கு. சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறது. தத்ர சத்வம்னு ஒரு கீதால ஒரு ஸ்லோகம் வரும். தத்ர சத்வம் நிர்மலத்வாத்து. அதாவது நிர்மலமானதுதான் சத்வம்னா என்ன, ரஜஸ்னா என்ன, தமஸ்னா என்னன்னு சொல்லி ஒன்னொன்னுத்துக்கும் உள்ள குணங்களை சொல்லி ஆசிரிய குணங்கள், தெய்வீ சம்பத்து, இதெல்லாம் கீதையில ரொம்ப டீடைலா சொல்றாரு. இப்ப நான் அதை ஃபுல்லா கொண்டு வந்தேன்னா இது கீதா கிளாஸ் ஆயிடும். சோ அதனால ஒரு சும்மா அங்கங்க சொல்றேன். அங்க என்ன சொல்றாருன்னு. தத்ர சத்வம் நிர்மலத்வாத்து பிரகாசகம் அனாமயம். சோ சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக அப்படின்னு. சோ இந்த சத்துவங்கிறது நிர்மலத்வாத்து, நிர்மலமானது. அதுல எந்த ஒரு மலம்னா அழுக்கு அந்த மாதிரி. சோ அது இல்லாம ஒரு தூய்மையானதுதான் சத்துவம். அது நிர்மலத்துவமா இருக்கிறதுனால பிரகாசகம் அனாமயம். வியாதிகளோ இதுவோ எதுவும் இல்லாம ரொம்ப பிரகாசகமா இருக்கிறது தான் சத்துவகுணம். அது எப்படி கட்டுப்பட்டு இருக்கு, எப்படி நமக்கு என்ன கொடுக்கறது? சுகசங்கேன ஞானசங்கேன பத்னாத்திங்கிற. சோ ஞானம் சுகம் இதெல்லாம் எதனால கிடைக்கிறது? சத்துவ குணத்தினாலதான். அதனாலதான் சத்துவம் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறோம். ஏன்னா முக்திக்கு பக்கத்துல இருக்கிறது சத்துவம் தான். முக்தியில அதுவும் கிடையாது. அது அப்புறம் இது ஒரு ஏணி மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ ஏணியை வச்சுட்டு தான் ஏறி ஆக்கணும். ஆனா திருப்பி வரமாட்டோம்னா ஏணியும் வேண்டாம். சோ அது வரைக்கும் ஏணி வேணும், ஏற வரைக்கும் ஸ்டெப்ஸ் வேணும் இல்லையா? சோ அதுதான் சத்துவம். சோ சத்துவத்தை நோக்கி நம்ம போகணும். ஏன்னா சத்துவம் இஸ் நியர்பை முக்தி, ஞானம். சோ ஞானத்துக்கு பக்கத்துல இருக்கிறது சத்துவம். அதுக்கப்புறம் ரஜஸ், அதுக்கப்புறம் தான் தமஸ். தமஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான குணம் தமஸ் தான். ரஜஸ் லிட்டில் பிட் பெட்டர். அதுக்கப்புறம் சத்துவம் தான் த பெஸ்ட். ஸோ அப்புறம் லாஸ்ட்ல அதையும் விடணும் வச்சுக்கோங்க. ஸோ இத மாதிரி இந்த குணங்கள், அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது சத்துவம். அதுல நிர்மலமா இருக்கக்கூடியதுதான் சத்துவம். ரஜஸ்னா என்னன்னா, ரஜஸுக்கு சொல்ற ராகாத்மகம், அதாவது அட்டாச்மெண்ட் உள்ளதெல்லாம் ரஜஸ். ஸோ அட்டாச்மெண்ட் இருக்கும், ஆசைகள் இருக்கும். திருஷ்ணா அப்படின்றது, திருஷ்ணா ஆசைகள். அது அது அசமஹா, சமம்னா மனசு கண்ட்ரோல் இல்லாம இருக்கு பத்தியா, அதெல்லாம் வந்து ரஜஸ். ஏன்னா மனம் போக்குல போவாவா. மனசு கஷ்டப்பட்டுப்பா, மனசுல ஏதாவது யார பத்தியாவது கோபம் வந்தா வாயில இந்திரியங்கள் மூலமா வெடிப்பா. சோ இந்த மாதிரி மனசோட ரொம்ப கட்டுப்பட்டு இருக்கிறவாலாம் வந்து ரஜஸ். சோ நம்மளே நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம ரஜஸ்ல இருக்கோமா, இப்ப இல்ல சத்துவத்துல இருக்கோமா? சத்துவத்துக்கு தான் ட்ரை பண்ணணும். சோ அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை தெரிஞ்சுட்டா தானே இதெல்லாம் விட முடியும். சோ ரஜஸ் என்னெல்லாம் பண்ணோம்னா, அது அட்டாச்மெண்ட்டை கொடுக்கும். சோ திருஷ்ணா ஆசைகள் இருக்கிறவாட்ட ரஜஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த ஆன்சிட்டி, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ரஜஸ். அது வந்து கர்மசங்கேன பத்னாதி அப்படின்னு சொல்ற. கர்மத்தினால அது பின்னப்பட்டு இருக்கும், அதாவது பந்தனம் நீக்கப்பட்டு. சோ ரஜஸ் நிறைய இருக்கிறவா வந்து எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பா. இது பண்ணிடணும், அதை பண்ணிடணும், இதை அச்சீவ் பண்ணிடணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆசைகள் இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்கும். சோ அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணணும்ல. சோ அது ரஜஸ். கர்மசங்கேன பத்னாதி, கர்மத்தினால அவ ரொம்ப பின்னப்பட்டு இருப்பா. அதுதான் வந்து இது ரஜஸ். தமஸுக்கு என்ன சொல்றாருன்னா, தமஸ் இருக்கிறதுலயே ரொம்ப கீழே. சோ அஜானஜம்
மோகனம்ங்க, அதாவது மோகஜம். சோ அஜானத்தினால உண்டாக்கப்படுறதுதான் இந்த தமஸ். சோ தமஸ்ல இருக்கானா கண்டிப்பா அது அஜ்ஞானம், ஒரு இருட்டு ஸ்டேட் அது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மோகம்னா என்ன சொல்றது, ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு ஸ்டேட் இது அந்த குணம். சோ அதுதான் தமஸ். அதுல எப்படிலாம் இருப்பா, வெளியில இருந்து பார்க்க எப்படி இருப்பான்னா பிரமாத ஆலசிய நித்ரா அப்படிங்கிற. பிரமாதம்னா என்னன்னா ஒரு 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 கரெக்டா இல்லாம தப்பா புரிஞ்சுக்கிறது, அதுதான் பிரமாதம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு போக்கஸ்டா இல்லாம இருக்கிறது. இப்போ நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியாதவா, ஏய் நீ பாடு பிரமாதமா இருந்தது அப்படின்னு சொல்றாள். ஆக்சுவலா அது சொல்லக்கூடாது. பிரமாதம்னா ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு, சரியா இல்லைன்னு தான் ஆக்சுவல் அர்த்தம். சோ அது பிரமாதம். அதுக்கப்புறம் ஆலசியம். ஆலசியம்னா சோம்பேறித்தனம், ரொம்ப சோம்பேறியா இருப்பா, திங்ஸ போஸ்ட்போன் பண்ணுவா. சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், அது வேற வழியே இல்லைன்னு கழுத்தை பிடிக்கிற வரைக்கும் செய்ய மாட்டான். அப்புறம் தான் செய்வா. சோ அதெல்லாம் ஆலசியம். நித்ரா, விட்டா தூங்கிண்டே இருப்பான். சோ இதெல்லாம் வந்து என்ன குணங்கள்னா தமஸ். சோ இந்த மூணும் நம்ம என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ அப்பதான் நம்ம எதுல இருக்கோம்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். இன்னும் நிறைய குணங்களை சொல்ற கீதையில. தெய்வீ சம்பத்து தான் சத்துவத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு நிறைய அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்திஹி, ஆர்ஜவம், ஏகப்பட்ட குணங்களை சொல்றேன். அதுக்கப்புறம் ஆசுரி குணாகான்னு இந்த குணங்களை சொல்றேன். சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுல வந்து தம்பஹா, தர்பஹா, பாருஷ்யம், அஜ்ஞானம். அதாவது தம்பம்னா தம்பம் அடிச்சுக்கிறது. நான் இப்போ ஒரு தானம் பண்ணா கூட நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறது, ஒரு பெருமைக்காக பண்றது. அப்புறம் தர்ப்பம் அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு அகங்காரம். அதுக்கப்புறம் பாருஷ்யம், ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆசுரி குணங்கள்னு பிரிக்கிறார். சோ இது இது இந்த ஒரு சத்வம் ரஜஸ் தமஸ் இதனால பண்ணப்பட்டதுதான் சித்தம்ங்கிற. அப்போ போன ஜென்மங்கள்ல உள்ள நம்ம வாசனைகள்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகி இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ஒரு சிப்ல ஸ்டோர் பண்றோம்னா, இப்ப இந்த வீடியோவே ஒரு இதுல நம்ம ஸ்டோர் பண்றோம்னா அப்படியே வீடியோ போய் உள்ள உட்காந்துருக்காரு, இன்னொன்னா கன்வெர்ட் ஆகி தானே உள்ள உட்காந்துருக்கு. அப்புறம் இதை கனெக்ட் பண்ணும் போதுதான் நமக்கு இங்க வீடியோவோ ஏதோ ஒரு ஸ்கிரீன் இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி போன ஜென்மங்கள்ல உள்ள வாசனைகளோ இல்ல இந்த ஜென்மத்துல நம்ம போடுற வாசனைகளோ அப்படியே இப்ப ஒரு காஃபி தான் வாசனைனா காஃபி அப்படி உட்காராது. அது எதுவா கன்வெர்ட் ஆகி உட்கார்றதுன்னா இந்த 3 குணங்களா கன்வெர்ட் ஆகி தான் உள்ள உட்காரும். சோ ரஜஸ், தமஸ் அண்ட் சத்துவம். அப்ப நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும், ஒண்ணு சத்துவ எண்ணங்களா இருக்கும், இல்ல ரஜஸா இருக்கலாம், இல்ல தமஸா இருக்கலாம். சோ இந்த 3 கேட்டகரியில தான் இருக்குங்கிற கீதையிலையும் சொல்றாரு, யோக சாஸ்திரத்திலையும் சொல்றாரு, இந்த 3ல தான் இருக்கும். அப்போ இந்த சித்தத்துல இந்த 3 குணங்கள் இருக்கே, தனித்தனி டிபார்ட்மெண்டா இருக்காது. ஏன்னா இப்ப நம்மளே பாருங்களேன், ஒரு நாள் ஃபுல்லா நான் சத்துவத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம இருக்கிறது இல்லைல்ல, மிக்சடா தானே இருக்கும். சில இதுல அப்படியே ஒரு பூஜை பண்றதுல இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் சில இதுல நம்ம இன்னைக்கு வேணாம் போஸ்ட்போன் பண்ணலாம். சோ மிக்சடா தான் இருக்கும், ஒரு காம்பினேஷன்ல தான் இருக்கும். ரேஷியோ டிஃபரெண்ட் ஆகும். இந்த ரேஷியோ வச்சுதான் சித்தத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். இத பதஞ்சலி முனிவர் பிரிக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு நாலேஜ் இருக்கணும். சோ அதுல என்ன சொல்றாருன்னா, சூத்திரம் க்ஷிப்தம் மூடம் ஏகாகிரம் நிருத்தம் இது சித்தபூமையகா அப்படின்னு சொல்றாரு. சித்தபூமிங்கிறது அந்த பிளேஸ். சித்தத்துல எப்படி இருக்கும்னா க்ஷிப்தம், இது சித்தம் வேற, சி யுத்தம் சித்தம். இது வந்து க்ஷி, க்ஷி இப்பு தம், க்ஷிப்தம். சோ க்ஷிப்தம்னு ஒரு ஃபார்ம்ல இருக்கும், மூடம்னு இருக்கும், இல்ல ஏகாகிரம்ல இருக்கும், இல்ல நிருத்தம்ல இருக்கும். இந்த 4 விதமா இந்த எண்ணங்கள் காம்பினேஷன்ஸ்ல இருக்குங்கிற. சோ க்ஷிப்தம்னா என்னன்னா ஃபுல்லா ரஜஸ்ல இருக்கும். ஃபுல் ரஜஸ் அப்படின்னா அது க்ஷிப்தம். மூடம் அப்படின்னா ஃபுல் தமஸ். தமஸ்லயே இப்ப சில பேர் நீங்க பார்க்கலாம், மோஸ்ட்லி தமஸ்ல தான் இருப்பான். சோ அவளுக்கு வந்து சித்தத்துல என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கும்னா மூடத்துலதான் இருக்கும். சோ அந்த மூடம் ப்ரொடியூஸ் பண்ற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அவளுக்கு வெளியில வரும். சோ அது ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், நித்ராவை கொடுக்கும். அதுதான் ஆக்ஷன்ஸ்ல இருக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப பேஸ் எங்க இருக்கு, அந்த குணங்கள்ல இருக்கு. அப்ப அந்த குணத்தோட காம்பினேஷன்ல இருக்கு. சோ ஒண்ணு க்ஷிப்தமா இருக்கலாம், ரஜஸா இருக்கலாம், இல்ல மூடமா இருக்கலாம். மூடம்னா ஃபுல் தமஸ், இல்ல ஏகாகிரம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு விக்ஷிப்தம். இந்த விக்ஷிப்தம்ல தான் நம்ம மோஸ்ட்லி இருப்போம். விக்ஷிப்தம்னா என்னன்னா மிக்சட், இந்த 3மே கலந்து இருக்கு. சத்துவத்துல கொஞ்ச நேரம் இருப்போம், கொஞ்சம் ரஜஸ்ல இருப்போம்,
கொஞ்சம் தமஸ்ல இருப்போம். ஸோ திஸ் இஸ் விக்ஷிப்தம். ஸோ மிக்சட். அதுக்கப்புறம் நிருத்தம், ஏகாகிரம், நிருத்தம். ஏகாகிரம்னா என்னன்னா சுத்த சத்துவம், அப்படியே சத்துவத்திலேயே இருக்கிறது ஏகாகிரம். அதுக்கப்புறம் நிருத்தம். நிருத்தம்னா எண்ணங்களே இல்லாம, வாசனைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அங்க எண்ணங்கள் தானே ஸ்டோர் ஆயிருக்கு 3 ஃபார்ம்ல. அதாவது சத்வ ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணம் பேஸ் பண்ணி இந்த காம்பினேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ இந்த நிருத்தம்னா என்னன்னா எண்ணங்களே இருக்காது அவளுக்கு. வெரி 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 ஞானி ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். சோ நிருத்தம் இந்த 4 ஃபார்ம்ல தான் இருக்கும். 1 க்ஷிப்தம், மூடம், 5 ஸ்டேட். க்ஷிப்தம், மூடம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம். ஸோ 5 காம்பினேஷன்ஸ்ல இருக்கும்னு சொல்றேன். 4 காம்பினேஷன். 1 எண்ணங்கள் அற்ற நிலை, அதுதான் நிருத்தம். ஸோ இது சித்த பூமையகான்னு சித்தத்தை பத்தி டெஃபினிஷன் கொடுக்குறாரு யோக சாஸ்திரத்துல. ஸோ இது நம்மளோட சப்கான்சியஸ் லெவல். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படின்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனா எப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்த்திருக்கோம், எண்ணங்களா வரைச்சு. சோ மனசை நம்ம அப்படி போக விட்டோம்னா அது என்ன எண்ணங்களை கொடுக்கறதோ அதை வச்சு நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். என்னோட இது சத்துவத்துல இருக்கா, இல்ல என்னோட இது ரஜஸ்ல இருக்கா, காம்பினேஷன்ல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நான் எங்க பார்ப்பேன் அப்படின்னா, நான் மனசுல வர எண்ணங்களை வச்சுதான் பார்க்க முடியும். நான் போய் சித்தத்தை பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு ஒரு பேர் கொடுக்குற விருத்திகள்னு, பஞ்சவிருத்தையகாங்க. அங்க 5 விருத்திகளை சொல்றேன். இப்போ விருத்தி வேற, சித்தத்துல உள்ள 5 டிவிஷன்ஸ் வேற. சோ சித்தத்துல உள்ளது ஒன்லி பேஸ்ட் ஆன் 3 குணாஸ், அதாவது சத்துவம், ரஜஸ், தமஸ். சோ இதோட காம்பினேஷன் சுத்த சத்துவமா ஒண்ணு இருக்கலாம், இல்ல சுத்தமா ரஜஸா இருக்கலாம், சுத்தமா தமஸா இருக்கலாம், இல்ல 3 காம்பினேஷனா இருக்கலாம், இல்ல எண்ணங்கள் அற்ற நிலையா. இதுதானே ப்ராபபிலிட்டி நம்ம போட்டா கூட. சோ இந்த ப்ராபபிலிட்டிய அவர் ஒரு பேர் கொடுக்கிறாரு. இது சித்தத்துக்கு சப்கான்சியஸ். இப்ப எண்ணங்கள் வரச்சு நான் எப்படி ட்ரேஸ் அவுட் பண்றது? அதுதான் நம்மளால பண்ண முடியும் இல்லையா? சோ அந்த இடத்துல பஞ்சவிருத்தையகாங்கிற 5 விருத்திகளை சொல்றேன். இந்த 5 விருத்திகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். அந்த சூத்திரம் பிரமாண விபர்ய விகல்ப நித்ரா ஸ்மிருதயஹா அப்படிங்கிறது. சோ இதுதான் சூத்திரம். சோ பிரமாண விருத்தி, ஒன்னொன்னு விருத்தி, 5 விருத்திகள். சோ பிரமாண விருத்தியா இருக்கலாம், இல்ல விபர்ய விருத்தியா இருக்கலாம், இல்ல விகல்ப விருத்தியா இருக்கலாம், இல்ல நித்ரா விருத்தியா இருக்கலாம், இல்ல ஸ்மிருதி விருத்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பதஞ்சலி. இப்போ பிரமாண விருத்தினா என்ன அப்படின்னா, பிரமாணம்னா என்ன சொல்றது, உள்ளத உள்ளபடி தெரிஞ்சுட்டோம்னா அது பிரமாண விருத்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு ஆப்பிள் பாக்குறேன், இல்ல ஏதோ ஒண்ணு இந்த பெண்ணை பாக்குறேன்னா இது பெண்ணு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்ல, திஸ் இஸ் பிரமாண விருத்தி. அதாவது இந்திரியங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறது, கரெக்டா அந்த பொருளை வச்சு இதுதான் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா தட் இஸ் கால்ட் பிரமாண விருத்தி. இந்த பிரமாண விருத்தியை பத்தி நம்ம முன்னாடியே கொஞ்சம் பார்த்திருக்கோம், பிரமாணங்கள் என்னெல்லாம்ட்டு. அதுல பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம். சோ பிரத்யக்ஷம்னா என்ன, இப்ப ஒரு பொருளை பாக்குறேன்னா அத அதுவாவே தெரிஞ்சுக்கிறது, இந்திரியங்கள் மூலமா சாட்சாத்தா தெரிஞ்சுக்கிறது தான் பிரமாண விருத்தி. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரீனை பாக்குறேன், இது பிரமாண விருத்தி, ஸ்கிரீன்னு தெரிஞ்சுக்கிறேன். சில டைம் அந்த பொருள் நம்ம கண்ணு முன்னால இருக்காது, அனுமானம் மூலமா தெரிஞ்சுப்போம், அது அனுமான விருத்தி, அனுமான பிரமாணம். அப்படின்னா என்னன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் கூட நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ காலையில நான் வெளில வரேன், ஒரே ஈரமா இருக்கு தெரியலன்னா மழை பெஞ்சிருக்குன்னு ஒரு அனுமானத்துக்கு வரேன். அதுவும் கரெக்டான பிரமாணம் தான், அறிவை கொடுக்கறதெல்லாம் பிரமாணம். சோ எனக்கு ஒரு அறிவை கொடுக்கறது மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிற அறிவு, அது கரெக்டானா கரெக்ட். நான் கண்ணுல பாக்கல, மழை பெய்யும் போது நான் பாக்கலையே, அப்ப தப்பா அப்படின்னா, எனக்கு முன்னாடியே ஒரு அறிவு இருக்கு, மழை பெஞ்சா ஈரமாகுங்கிறத நான் பார்த்திருக்கேன் முன்னாடி, பிரமாணமா இருந்தது. இந்த பிரத்யக்ஷ பிரமாணமா இருந்திருக்கு. இதை வச்சுட்டு நான் ஒரு அனுமானத்துக்கு வருது, அனுமான பிரமாணம். சோ பிரத்யக்ஷ பிரமாணமா இருக்கலாம், இல்ல அனுமான பிரமாணமா இருக்கலாம், இல்ல சப்த பிரமாணம். சப்தங்கள் மூலமா ஒரு அறிவு வருது இல்லையா? இப்ப இந்த கிளாஸ் நடக்கிறது, இந்த கிளாஸ் உங்களுக்கு சப்தங்களா தானே உள்ள போய் ஒரு நாலேஜ் கொடுக்கறது. சோ திஸ் இஸ் கால்ட் சப்த பிரமாணம். சோ சாஸ்திரங்களை படிச்சுக்கிறது, இல்ல தெரிஞ்சுக்கிறது, இல்ல இன்னொருத்தர் சொல்லி கேட்கறது, ஸ்ரவணம், இதெல்லாம் இந்த சப்த பிரமாணம். வேதங்கள் இதெல்லாம் இந்த சப்த பிரமாணத்துல வரும். சோ 3 பிரமாணம் இருக்கு அறிவை கொடுக்கறது. ஒண்ணு சாட்சாத்தா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இது பிரத்யக்ஷ பிரமாணம். இன்னொன்னு அனுமானம் மூலமா,
முன்னாடி எனக்கு அறிவு இருக்கு, ஆனா இப்ப நான் பிரத்யக்ஷமா பார்க்கல, பட் அனுமானிச்சு நான் சொல்லிக்கிறேன் இதுதான் நடந்திருக்கணும். இப்ப புகை வருதுன்னா கண்டிப்பா அங்க ஏதோ அக்னி இருக்குங்கிறத நான் சொல்றேன். அது எப்படி? ஏன்னா நான் முன்னாடி பார்த்திருக்கேன். அக்னி இருந்தா, புகைன்னு ஒண்ணு வந்தா அங்க அக்னி இருக்குங்கிறத நான் பார்த்திருக்கேன். சோ அதை வச்சு நான் சொல்லிடுறேன், ஓகே இது வந்து கண்டிப்பா அங்க அக்னி இருக்கு. இது அனுமான பிரமாணம். மூணாவது சப்த பிரமாணம். சப்தங்கள் மூலமா எனக்கு ஒரு நாலேஜ் வருது. ஒரு குரு சொல்றேன், நான் கேட்கிறேன், இல்ல ஒரு ஆடியோ கேட்கிறேன், ஏதோ ஒண்ணு மூலமா எனக்கு ஒரு அறிவு போறது. தட் இஸ் கால் சப்த பிரமாணம். சோ இந்த பிரமாண விருத்தியா இருக்கலாம். அவர் சொல்ற கிளாசிபிகேஷன்ல நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு. சோ பிரமாண விருத்தியில இருக்கலாம். அடுத்தது விபர்ய விருத்திங்கிற. விபர்யம்னா என்னன்னா, இப்போ ஒரு கயர் கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அந்த கயரை நான் வந்து இருட்டுல எனக்கு சரியா தெரியலங்கும் போது நான் அதை பார்க்கறதே ஒரு பாம்புன்னு நினைச்சிருவேன். தப்பா பாக்குறேன். கயர்தான் அப்படின்னு பார்த்துட்டேன்னா அது பிரமாண விருத்தி. கயரை நான் பாம்புன்னு பார்த்துட்டேன்னா அது விபர்ய விருத்தி, தப்பா பாக்குறது. இப்ப நம்ம டே டு டே லைஃப்லயே வரும். இப்ப ஏதாவது ஒரு பொருளை காணோம்னு நம்ம தேடிட்டு இருப்போம். அப்ப நம்ம சொல்லுவோம், இப்ப ஒரு பெண்ணையே காணோம்னு நான் தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி என் பையன் வந்து அதை எடுத்திருப்பான், என் பெண்ணை. அதை வச்சுட்டு நீதான் எடுத்திருக்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனா ஆக்சுவலா அன்னைக்கு அவன் எடுத்திருக்க மாட்டான். திஸ் இஸ் கால் விபர்ய விருத்தி. ஒருத்தரை வந்து முன்னாடி உள்ள அறிவை வச்சுட்டு கரெக்டா கணிக்காம தப்பா கணிக்கிறது. தட் இஸ் கால் விபர்யம். அந்த விருத்தியில இருக்கலாம். அதுவும் நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடியதுதான். அடுத்தது விகல்ப விருத்திங்கிற கல்பனா. அதாவது இப்படியே நம்ம ஒரு இடத்துல உட்காந்து இல்ல ஒரு டிராவல் பண்றோம்னா நம்மளோட விருத்தி இருக்கே, விருத்திங்கிறது என்னன்னா ஒரு எண்ண ஓட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ண ஓட்டம் எங்க போகும்னா ஒரு கற்பனைக்கு போகும். கற்பனானா ஒரு ஃபியூச்சர், இல்ல பாஸ்ட்க்கு இருக்கலாம். ஃபியூச்சர்ல எப்படி திங்க் பண்ணோம், சரி இதை வாங்கிடணும், இதை பண்ணணும், இவா கிட்ட இப்படி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு கற்பனையில போவோம்ல. தட் இஸ் கால் விகல்ப விருத்தி. பாஸ்ட்ல உள்ளதுக்கு கற்பனைன்னு சொல்ல மாட்டோம். ஃபியூச்சர் தான் மோஸ்ட்லி கற்பனையா இருக்கும். அடுத்தது நித்ராவிருத்தி. நித்ராவிருத்தினா என்னன்னா, தூங்கும் போது நம்ம இப்ப ஒரு ஆழ் தூக்கத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அங்க எண்ணங்களே கிடையாது. அதாவது மனசு அங்க ஒர்க் ஆகாது, இந்திரியங்கள் ஒர்க் ஆகாது, எதுவுமே கனெக்டடா இருக்காது. ஆனா அந்த நான் மட்டும் இருக்கும். அதனாலதான் அதுக்கு வெளியில வந்த போது நம்ம அதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது நம்ம சொல்றோம், நான் நல்லா தூங்கினேன், சுகமா இருந்தேன் அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஆனா அங்க நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்திரியங்கள் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இந்த மனசு இருக்கே, எண்ணங்கள் இல்லையேன்னு ஒரு விருத்தியில இருக்கும். அதனாலதான் நம்ம வெளியில வந்து சொல்றோம், எனக்கு என்னன்னே தெரியாது, ஒண்ணுமே பிளாங்கா இருந்தது, அவ்வளவு சுகமா இருந்தேன். ஏன் எண்ணங்களே இல்லைன்னு நம்ம சொல்றோம்னா, இந்த மனசு எப்பவுமே எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆழ் தூக்கத்துல அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ அது வந்து எண்ணங்கள் இல்லையேங்கிறத அது பார்த்துட்டு இருக்கும். அந்த ஸ்டேட் அதுதான் நித்ராவிருத்தி. அதனாலதான் நம்ம வெளில வந்து சொல்றோம், எனக்கு எண்ணங்களே இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நல்லா தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ தட் இஸ் கால்ட் நித்ராவிருத்தி. அடுத்தது ஸ்மிருதயகான்னு சொல்றோம் இல்லையா, ஸ்மிருதி விருத்தி. ஸ்மிருதி விருத்திங்கிறது தான் பழச நம்ம நினைச்சு பார்க்கறது. இப்போ யாராவது ஏதாவது நம்ம சொல்லியிருப்போம், ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கும், சார் நான் இப்படி சொல்லியிருக்கணும், அதை அப்படியே நினைச்சு பார்க்கறது. நான் இப்படி சொல்லியிருந்தா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கறது. இல்ல யாரோடையாவது நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அதை நினைச்சு பார்க்கறது. ஸ்மிருதி விருத்தி, ஞாபகப்படுத்திக்கிறது. தட் இஸ் கால் ஸ்மிருதி. சோ நீங்க என்ன, இந்த வீக் இதான் எக்ஸசைஸ் உங்களுக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒன்னொன்னு வரைச்சே என்ன விருத்தியில நம்ம இருக்கோம்னு கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கும் போதே இந்த விருத்தி விழுந்துரும் வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து யாரையாவது தப்பா நினைக்கிறேன்னா, நான் விபரீத விருத்தியில இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா. அது அப்புறம் தான் நம்ம நினைக்க முடியும். இப்போ விகல்ப விருத்தியில இருக்கோம் வச்சுக்கோங்க, கல்பனையில போயிட்டே இருக்கும். நான் இங்க போகணும், இதுக்கப்புறம் அதை பண்ணணும்னு ஏதோ ஒரு கற்பனையில இருக்கும். அப்ப நம்ம டக்குன்னு இது கற்பனா விருத்தி அப்படின்னு தெரியும் போதே இந்த விருத்தி விழுந்துரும். அது ஏன்னா ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் தானே, அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா விழுந்துரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வரும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன விருத்தியில இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டாதான். எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த விருத்தியில நான் ஒர்க் பண்ணணும், எது எனக்கு ஜாஸ்தியா வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் அப்ப ஸ்மிருதி விருத்தியில மோஸ்ட்லி நம்ம ஸ்மிருதியிலையும் இந்த விகல்பத்திலையும் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவோம். நீங்க கவனிச்சு பார்க்கலாம்.
ஒன்னும் பிரயோஜனமாவே இருக்காது, பிரமாணமே இருக்காது, அங்க ஒரு அறிவு உள்ள போக போறது இல்ல. ஆனா வெறும் குழப்பமோ ஒரு துக்கமோ, பழசு சோகமா இருந்தா சோகமோ இல்ல சுகமா இருந்தா சுகமோ, இந்த டிபெண்ட் பண்ணி போறது எல்லாம் விகல்ப விருத்தியிலையும் இந்த ஸ்மிருதி விருத்தியிலையும் தான் நிறைய நடக்கும். நீங்க இதை கவனிச்சு பார்க்கலாம். சோ இந்த 1 வீக் நீங்க இதுக்குன்னு நீங்க தனியா டைம் போட்டு உட்கார்ந்து பண்ற எக்ஸசைஸே கிடையாது. இதெல்லாம் நீங்க ஆன்கோயிங் ப்ராசஸ்ல உங்க விருத்தி எப்படி ஒர்க் ஆகுது அததான் நம்ம பார்க்க போறோம். சோ இதெல்லாம் நம்மள வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா முதல்ல நான் என்ன விருத்தியில நிறைய இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. தெரியாம நான் எந்த விருத்திக்கு ஒர்க் பண்றது, என்ன மாதிரி எண்ண ஓட்டங்களை கண்டுபிடிக்கிறது. சோ நான் இதுல இருக்கேங்கிறதே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். அப்போ நம்ம அந்த விருத்திகளை கண்டுபிடிக்கணும். நான் என்ன விருத்தியில இருக்கேன். டெய்லி நீங்க இதுக்கு தனி டைம் போடவே வேண்டாம். நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். யோசிக்கணும்னா இதுக்குன்னு நீங்க யோசிச்சேன்னா அது வராது. நீங்க மாட்டு ஒர்க் பண்ணும்போது டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல ஐயோ விருத்தி கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஓ என்ன விருத்தி இது, அப்போ இது நோட்டிடும். நீங்க பண்ணினேன்னா உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி நீங்க விகல்பத்துல இருப்பீங்க, இது ஸ்மிருதியில இருக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம். அப்ப நம்ம அங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இதுக்குதான் இந்த விருத்திகள். சித்தத்துல உள்ள 5 டைப் பார்த்தோம். சோ அதுல வந்து எண்ணங்கள் கலந்தது, அதாவது இந்த 3 குணங்கள். சோ இந்த 3 குணங்கள் தான் வந்து பிரகிருத்தியில உள்ள குணங்கள். இட்ஸ் நாட் ஆத்ம குணம். சோ அதனால பிரகிருத்தியில உள்ள குணம் அதுதான் கீதையில சொல்லுவார், குணாகா குணேஷு வர்த்தந்தி. அதாவது இந்த குணங்கள் பண்றது, நான் ஒரு கோவப்படுறேன், நான் ஒரு எமோஷனா இருக்கேன்னா நான் இல்ல, அது என்னோட குணங்கள்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிற. இல்ல உள்ள இருக்கிற அந்தர்யாமி என்னை வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கிறா, நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கோ. இல்லைன்னா குணங்களா நினைச்சுக்கோ. என்னோட இந்த குணம் அப்படிங்கிறது என்ன பண்ண வைக்கிறது. ஏன்னா நான் வேற, குணம் வேற. குணம் ஆத்ம குணம் கிடையாது, அது பிரகிருதி சம்பவம். சோ அதனால குணத்திலேருந்து நம்மளை பிரிச்சு பார்க்கணும். நான் இல்ல அது, இந்த குணம்தான் என்னை தூண்டி இதை பண்ண வச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் நம்மளை கொண்டு போகும். சோ குணங்கள் 3 குணங்கள், அதோட இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு வைக்கிறதுனா சித்தத்துல உட்காந்துருக்கு. சேர்ந்து இருக்கலாம், இல்ல தனியா இருக்கலாம், இல்ல எண்ணங்களே இல்லாம இருக்கலாம். சோ 5 டைப் அதுல சொல்றேன், சித்தத்துல சொல்றது. சித்தம், மூடம், விச்சித்தம், ஏகாகிரம், நிருத்தம். 5 வெளியில நமக்கு தெரியறதே, நாம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது விருத்தி. சோ அந்த எண்ண ஓட்டங்களுக்கு வந்து விருத்தின்னு சொல்லுவோம். அப்ப அந்த எண்ண ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் எப்படி இருக்கு, என்ன விருத்தியில இருக்குங்கிறத நம்ம பாக்குறதுக்கு 5 டைப் சொல்றேன். அதுல பிரமாணமா இருக்கலாம், விபரியமா இருக்கலாம், விகல்பம், இல்ல ஸ்மிருதி, நித்ரா. இந்த 5 விருத்திக்குள்ளதான் அது வந்தாகணும். இதை தாண்டி எந்த, நீங்க போட்டு பாருங்களேன், நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களுக்கு இதை தாண்டி எந்த விருத்தியும் இருக்காது. இந்த 5குள்ளதான் வந்தா. சோ இதுதான் வந்து மனசுத்திக்கும். மனசுத்திங்கிறது என்னது, இப்போ நம்ம இன்புட்டை மாத்தணும். உள்ள போக போக நம்ம வாசனைகள் குறைஞ்சுட்டே வரும். ஏன்னா இது வந்து ஒரு டைம்ல பண்றது, எனக்கு வாசனை மாறிடுது அப்படி சொல்ல முடியாது. சோ இந்த சர்க்குலர் மோஷன் இது. சோ அவுட்புட்டை கொடுக்குறோம், அவுட்புட்ல இருந்து சோ இன்புட்டை வந்து மாத்துறோம், நல்ல இன்புட் கொடுக்குறோம், அது வாசனையில உள்ள எண்ணங்களை மாத்தும். ஏன்னா டாமினேட் பண்ணிட்டே வரும், அப்ப பழைய வாசனைகள் அமுங்கி போகும். சோ அதை இல்லாம ஆக்கணும். அதுக்கப்புறம் இப்படியே சுத்தி திரும்பி மனசு புத்தி அங்க ஆக்ஷன்ல இருந்து திருப்பிங்க. அப்படி நம்ம இன்புட்டை மாத்தி மாத்தி விடுறதுதான் நம்மளோட வாசனைகள். அதுதான் இந்திரியங்களை நம்ம மனசை கண்ட்ரோல், மனசுத்திக்கு இது பண்றோம். சோ மனசு வந்து உறுதியாகவும் இருக்கணும். சோ மனசு உறுதியானா என்ன சொல்றது, அதை நம்ம வந்து பிராக்டிஸ் தான் கொண்டு வர முடியும் வச்சுக்கோங்க. இந்த அபியாசம் மூலமா தான் மனசு உறுதிப்படும். நீங்க நைரந்தரியம், தீர்க்க காலம் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த அபியாசங்களை பண்ணவே ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஒரு உறுதி வந்துடும். ஏன்னா வைராகியத்தோட இருக்கும் வேற. சோ அந்த உறுதி வரும். இந்த 2ம் சேர்ந்த காம்பினேஷன் தான் மனோநிகிரகம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனோநிகிரகம் இல்லைன்னா நம்ம பயங்கரமா துன்பத்தை ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா மனசுதான் நான் நினைச்சுக்கிறோம். மனசு அந்த நம்ம போன கிளாஸ் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரிதான், அந்த ஒரு பேஷண்ட் இருப்பாரு, அவரை பார்த்துக்கிற அந்த கேர்டேக்கர் லாஸ்ட்ல அவர் தான் டாமினேட் பண்ணுவார். இவரால விடவும் முடியாது, நம்மளால மனசையும் விட முடியாது, அது இருந்துதான் ஆகும். சோ அதோட கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோம். அப்ப அது ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப நம்மள ஆட்டம் காமிக்கும். அதைதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். ஏன்னா விவேகானந்தர் மனசை பத்தி சொல்றேன். விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, மனசுங்கிறது ஒரு குரங்கு. அந்த குரங்குக்கு தேள் கொட்டி இருக்கு. அதுவே குரங்கு, அதுக்கு தேள் வேற கொட்டி இருக்கு, அது கள்ளு குடிச்சிருக்கு, பைத்தியம் வேற பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்டதுதான் மனசுங்கிற. சோ எப்படி இருக்கணும், குரங்கே தாவும் ஒரு நிலையில இருக்காது.
அந்த குரங்குக்கு பைத்தியம் வேற பிடிச்சிருக்கு, தேள் வேற கொட்டிருக்கு, கல்லு வேற பிடிச்சிருந்தா அந்த குரங்கு என்ன அழிச்சாட்டியம் பண்ணும். அதுதான் மனசு. அந்த அழிச்சாட்டியம் நம்மளை பண்ணி பாழா படுத்திட்டு இருக்கிறது இந்த மனசுதான். சோ அததான் நம்ம நிகிரகணம் பண்ண கத்துக்கணும். சோ நம்ம இன்புட்டை மாத்தணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த மனசுக்கு ஆட்பட்டுட்டோம் வச்சுக்கோங்க, நம்மள ரொம்ப பாடாப்படுத்தியாதான் இந்த இந்த காலத்துல சொல்றாங்கல்ல டிப்ரெஷன் எல்லாம். ஏன் மனசுதான் நான் நினைச்சுக்கிறா. யாரை கேட்டாலும் டிப்ரெஷன். இந்த மாதிரி ஒரு வேர்டெல்லாம் முன்னாடி நாங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது. இப்ப இதோட கூட டிப்ரெஷன். ஏன்னா மனசுதான் நான் அப்படின்னு அவ நினைச்சிருந்ததுனால மனசு என்னெல்லாம் அண்டர்கோ பண்றதோ நானும் அண்டர்கோ பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த துன்பம் வரும்போது நானும் துன்பப்படுறேன். அப்படிங்கும்போது அவ இன்னும் டவுன் ஆகி அதுதான் எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்றது, திருப்பி அதான் உள்ள போறது. இப்படி இருக்கும்போது அதுல இருந்து வெளிவரவே தெரியல. சோ அது ஃபுல்லா டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்கோம். ஏன்னா மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியல. மனசு வேற நான் வேறங்கிறத புரிஞ்சுக்கல. இந்த எஜுகேஷனை தான் நம்ம ஆக்சுவலா சின்ன குழந்தைகளுக்கே கொடுக்கணும். நாம சொல்லிடுறோம் நீ வேதாந்தத்துக்கு வரவே வராத, சின்ன வயசு, நீ பெரிய வயசு வந்து இல்ல, ரொம்ப தேவை இந்த காலத்துல. ஏன்னா மனசு அப்படி பாடாப்படுத்துறது சின்ன குழந்தைகளுக்கு. ஏன்னா அவளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல முதல்ல. ஏன்னா முன்னாடி இருந்த சூழ்நிலைகளே வேறையா இருந்தது. இன்னும் முன்னாடி போனோம்னா குருகுலத்துல இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏஜ்ல இருப்பா எல்லாரும். சோ அதுல இருந்து நிறைய கத்துக்க முடியும். இப்ப அதுவும் கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு காலையில போயிடுறா, அதுக்கப்புறம் ஈவினிங் தான். சோ வீட்லயும் என்ன பண்றோம், அந்த குதிரை மேல பணம் கட்டி ஓட்டுற மாதிரிதான். ரேஸ்க்கு போ ஃபர்ஸ்ட் வரணும்னு வீட்லயும் பணத்தை கட்டிடுறா குழந்தை மேல ஸ்கூல்ல. அதனால பேரண்ட்ஸும் படி 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 படி. அந்த ஸ்கூல்ல என்ன பண்றா, அவளுக்கு நல்ல பேர் வரணுங்கிறதுனால அதுல போக்கஸ் பண்ணி நீ படி 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 படி. சோ இந்த மனசை பத்தி ஒரு இன்புட் அவளுக்கு கிடைக்கிறதே இல்லை. சோ எல்லாரும் சுத்தி முத்தி குழந்தைகள் பாக்குறது எல்லாரும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கா. நானும் அப்படிதான் ஓடணும் போலன்னு அது ஓடுறது. ஆனா எங்க ஓட போறோம், எங்க போறோம் எதுவுமே தெரியாது. இந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரியறது இல்ல, குழந்தைகளுக்கும் தெரியறது இல்ல. சோ அதனால இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஈவன் பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு இந்த இன்புட்டை கொடுக்கணும் சின்ன வயசுலயே. அப்பதான் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவளுக்கு மனசு வந்து ஸ்ட்ரென்த்துங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டக்குன்னு ஒழிஞ்சு போயிடுறா இந்த காலத்துல. டக்குன்னு டிப்ரெஷன்ங்கிறா, டிப்ரெஷன்ல என்ன வேணா டிசைட் பண்ணிடுறா. இப்ப 12th ஒரு எக்ஸாமுக்கோ இந்த பேரண்ட்ஸ் தான் பாதி காரணம். சாரி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பட் தட் இஸ் அப்படிதான் நடக்கிறது. ஃபோக்கஸ் பண்ணு இது இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லை, இது இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லைங்கும் போது அவனுக்கு அந்த சரியா அந்த எக்ஸாம் பண்ணாத போதே அவன் டிசைட் பண்ணிடுறான், நம்ம இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டோம்னு. அது வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையில வர ஒரு ஸ்டேஜ், அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜ நம்ம கடக்கணும். பரவாயில்ல, அது பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். ஓகே நீ எப்படி இருந்தாலும் நான் ஐ வில் சப்போர்ட் யூ, நீ படி, உன்னோட எஃபர்ட்டை போடு, நான் இருக்கேன் சப்போர்ட்டுக்கு. நீ எந்த பேரண்ட்ஸ் சொல்றா சொல்லுங்க. நீ படிக்கணும், நீ மார்க் வாங்கணும். ஏன்னா எல்லா சொசைட்டில நான் நல்ல பேர் வாங்கிடணும், நான் தலை குடிய கூடாது. கெட்ட மார்க் வாங்கினா நான் தலை குடியறதா அர்த்தமா? அன்னைக்கு அந்த கொஸ்டினுக்கு எழுத தெரியலன்னா அவனுக்கு நாலேஜே இல்லைன்னு அர்த்தமா? அந்த இருக்கிற 3 மணி நேரத்தை வச்சுதானே ஜட்ஜ் பண்றா. அப்ப வருஷம் ஃபுல்லா படிச்சுட்டு அந்த 3 மணி நேரத்துல தே ஆர் டிசைடிங் இவன் நல்லா படிக்கிறவன் படிக்காதவன். அன்னைக்கு மூடு இல்லாம இருந்திருக்கலாம். அதுதான் அந்த காலத்துல எல்லாம் எக்ஸாம் இந்த குருகுலத்துல எல்லாம் வைக்கும் போது என்ன பண்ணுவாளாம், ஒரு எக்ஸாம் மாதிரி ஒண்ணு கண்டக்ட் பண்ணிட்டான். அன்னைக்கு அவனால சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, ஒரு நெக்ஸ்ட் சான்ஸ் கொடுப்பா. சரி இன்னொரு நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இங்க 1 வருஷம் கழிச்சு நீ திருப்பி இம்ப்ரூவ்மெண்ட் எழுதலாம்னு சொல்றா. பட் சொசைட்டி விடாது. அதனாலேயே பாதி பேர் பயந்துட்டு அந்த இதுலயே வாங்கணும்னு ஓவர் ஸ்கூல்ல ஒரு ப்ரெஷர், வீட்டுல ஒரு ப்ரெஷர், அதை பாவம் வெடிச்சிடுறது. ஸோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுதான் என்னோட இது சொல்றேன். இப்போ தமஸ் இந்த இது சொன்னோம் இல்லையா, மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம். இந்த 5 ஒரு சைட்ல போட்டுக்கோங்க. இது சித்தத்துல இருக்கிறது. விருத்தியா இருக்கிற 5 ஒரு சைட்ல போடும். பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்பம், ஸ்மிருதி, நித்ரா. இப்ப இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, 1 to 1 கனெக்ட் ஆயிருக்கா, எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாக்கணும் இல்லையா? ஏன்னா என்ன எண்ணம் உள்ள இருந்தா என்ன மாதிரி விருத்தி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம ஆக்ஷன் அது மாதிரி இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மூடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதாவது சித்தத்துல என் மூடம்ங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு எண்ணங்கள். அப்படின்னா என்ன, ஃபுல் தமஸ். அப்ப ஃபுல் தமஸ்ல இருந்தா எனக்கு என்ன மாதிரி விருத்தி வரும் அப்படின்னா மோஸ்ட்லி விகல்ப விருத்தியா தான் இருக்கும். ஏன்னா விகல்ப விருத்தி உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு கற்பனைக்கு போறது.
ஸ்மிருதியும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதுவும் அந்த இடத்துல இருந்து நம்ம நினைக்கிறது தான். சோ இந்த தமஸ் தான் இந்த விகல்ப விருத்திக்கும் ஸ்மிருதி விருத்திக்கும் காரணம். சோ நம்ம விகல்ப விருத்தி ஸ்மிருதி விருத்திக்கு வரும்போதே ஐயோ தமஸ்ல இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமஸ் வந்து ஃபார் அவே ஃப்ரம் முக்தி, ரொம்ப தள்ளி. அதனால அதுல இருந்து வெளியில வரணும். அதுக்காக அதை கவனிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப க்ஷிப்தம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. க்ஷிப்தம்னா ஃபுல் ரஜஸ். அப்ப ஃபுல் ரஜஸ்ல இருந்தா எனக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வரும் அப்படின்னா மோஸ்ட்லி விபரிய விருத்தியா தான் இருக்கும். விபரியம் வந்து ஒருத்தரை வந்து மாத்தி புரிஞ்சுக்கிறது. ஏன்னா அந்த ஒரு ஆக்டிவா இருக்கும் மைண்டு. இப்படிதான் அப்படின்னு டக்குன்னு டிசைட் பண்ணிடும். சோ இதெல்லாம் கொடுக்கறது ரஜஸ். சோ அதனால மோஸ்ட்லி அது வந்து விபரியமா இருக்க சான்ஸ் இருக்கு. சோ அப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப நம்ம புத்தி விபரியத்துல இருந்தா ஐயோ ரஜஸ்ல இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கணும். சோ விக்ஷிப்தம்னா என்னன்னா மூணுமே கலந்ததுன்னு சொன்னோம். இந்த விக்ஷிப்தம் கொடுக்கறது வந்து அதுவும் ஸ்மிருதி விருத்தி சொல்லலாம். ஏன்னா நல்ல விஷயங்களையும் நம்ம நினைச்சு பார்ப்போம் இல்லையா? எப்ப பாரு நம்ம சோகத்தையே நினைச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஒரு நல்லது நடந்தா அதையும் நம்ம நினைச்சு பார்ப்போம். சத்தங்கத்தையே கூட நம்ம நினைச்சு பார்க்கலாம். சோ இதெல்லாம் ஸ்மிருதி விருத்தியில இருந்தா இந்த மிக்சடா கூட இருக்கும். சோ இந்த மிக்சடு வந்து மோஸ்ட்லி ஸ்மிருதி விருத்தியா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏகாகிரம்ங்கிறது சத்துவம், ஃபுல் சத்துவம். அப்ப அது எதுக்குன்னா பிரமாண விருத்தி. ஃபுல் சத்துவத்துல இருந்தாதான் நாலேஜ் உள்ள போகும். அந்த பிரமாண விருத்தியிலுமே பிரத்யக்ஷம் அனுமானம்னு சொன்னேன் பாருங்க, அது வந்து ஏகாகிரத்துக்கு கீழே வராது. அப்படியே சுத்த சத்துவத்துல இருந்தாதான் இது ஆப்பிள்னா தெரிஞ்சுப்பேனா? அப்படி தேவையில்லை இல்லையா? சோ நான் ஒரு ஆப்பிள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் சுத்த சத்துவத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ அதனால அந்த ரெண்டும் இல்லை. ஆனா இந்த சப்த பிரமாணம் இருக்கே, அந்த பிரமாண விருத்தி வந்து கண்டிப்பா ஏகாகிரம் தான். ஏன்னா சுத்த சத்துவத்துல இருக்கும்போதுதான் இப்ப இந்த கிளாஸே எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரே ரஜஸ்ல இப்படி இருந்தேன்னா இந்த விஷயம் எல்லாம் உள்ள போகுமா? போகாது. சோ தமஸ்ல இருந்தாலும் உள்ள போகாது. அப்ப நம்ம சத்துவத்துல மேக்சிமம் இருக்கும்போதுதான் இந்த விஷயங்கள் அப்படியே உள்ள இறங்கும். அதனாலதான் கொஞ்சம் முன்னாடி வாங்கும் அதெல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா சத்துவத்துல இருந்தாதான் இது உள்ள போகும். அப்ப அது என்ன உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும் சித்தத்துல, என்ன மாதிரி ஃபார்மட்லன்னா ஏகாகிரம். சோ ஏகாகிரமா இருக்கும்போதுதான் அது பிரமாண விருத்தியா அது வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அது பிரமாண விருத்தி இஸ் மெயின்லி டியூ டு ஏகாகிரம். சோ இந்த பிரமாணத்திலையும் சப்த பிரமாணம் தான். சப்த பிரமாணம் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் வித் ஏகாகிரம். அப்புறம் நிருத்தம்ங்கிறது என்ன சொன்னேன், அங்க வந்து ஒரு எண்ணங்கள் இல்லாத ஒரு ஸ்டேஜ். ஏன்னா அங்க எண்ணம், நோ தாட்ஸ், நோ பாடி. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ங்கிறது நித்ராவிருத்திக்கு தான் கரெக்டா. சோ நித்ராவிருத்தியில வந்து சமாதியும் சொல்ல முடியும். இது வந்து ஞானத்தோட இருக்கும், இது ஞானம் இல்லாம இருக்கும். அதுதான் ஒண்ணு டிஃபரன்ஸ். சோ நித்ராவிருத்தி வந்து நிருத்தத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம். சவிகல்ப சர்வ சமாதின்னு ஒண்ணு இருக்கு, நிர்விகல்ப. பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்றேன் எத்தனை சமாதி இருக்குங்கிறத நான். சோ சவிகல்ப சர்வ சமாதின்னு ஒண்ணு இருக்கு, நிர்விகல்ப சமாதின்னு இருக்கு. சோ சவிகல்ப சமாதிக்கு காரணம் ஏகாகிரமா இருக்கும், நிர்விகல்ப சமாதிக்கு காரணம் இந்த நிருத்தமா இருக்கும். அங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சவிகல்பம்ங்கிறது என்ன, விகல்பத்தோட இருக்கிறது தான் சவிகல்பம். விகல்பம்னா என்ன அப்படின்னா ஒரு உருவம் இருக்கும், ஒரு பாகங்களோட கொண்டதுதான் விகல்பம் அப்படின்னு சொல்றது. சோ அத வந்து நம்ம பிரிச்சு சொல்ல முடியும். இது இப்ப ஒரு பொம்மை இருக்குன்னா இது கண்ணு, இது காலு அப்படி சொல்றோம்ல. இப்ப ஒரு விருட்சம் இருக்குன்னா இது பிரான்ச், இது பூவு, இது பழம் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியறது பத்தியா, தட் இஸ் கால்ட் விகல்பம். அந்த விகல்பத்தோட இருக்கிறது சவிகல்பம். அப்ப ஒரு ஈஸ்வரன் வச்சுக்கோங்களேன். அப்ப ஈஸ்வரனா நம்ம ஒரு மனுஷ ஸ்வரூபத்துல நம்ம தியானம் பண்றோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் சவிகல்ப சமாதின்னு சொல்றது. அந்த ஒரு மூர்த்திய தியானம் பண்ணி நம்ம வந்து சமாதி ஸ்டேட்டுக்கு போறது, அதுவும் போக முடியும். அந்த சமாதி ஸ்டேட்டுக்கு வந்து நிருத்தம், சாரி ஏகாகிரம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஏகாகிரம்ங்கிறது சுத்த சத்துவம். சோ அந்த சத்துவத்துல இருக்கும்போது ஈஸ்வரனோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த தியானம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், அது சமாதிக்கு லீட் பண்ணும். சோ சவிகல்பமா இருக்கும் அந்த சமாதி. சவிகல்பம் விகல்பத்தோட கூடியது, மூர்த்தி உருவத்தோட. சுத்த பிரம்மம் அதை தியானம் பண்றோம் வச்சுக்கோங்க. சோ பிரம்மத்தை நீங்க விகல்பத்தோட சொல்ல முடியாது. இதுக்கு கால் அப்படி இருக்கும், கை அப்படி இருக்கும்னு பிரம்மத்துக்கு சொல்ல முடியாது இல்லையா, அது உருவமற்றது. அப்ப அந்த தியானம் சோ நிர்விகல்பம், அதுதான் நிர்விகல்பம். நிர்விகல்பம்ங்கிறது சுத்த பிரம்மத்தை தியானம் பண்றது. சோ அந்த நிர்விகல்ப சமாதிக்கு எதுன்னா இந்த நிருத்தமா இருந்தாதான் எண்ணங்கள் அற்ற நிலை. சோ எண்ணங்களே இல்லாம நாமரூபத்தோட இருந்தா சவிகல்ப சமாதி.
நாமரூபமே கிடையாது. என் பிரம்மத்துக்கு நீங்க என்ன ஒரு நாமம் கொடுக்க முடியும், என்ன இப்படிதான் இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிற அந்த பிரம்மத்தை நம்ம தியானம் பண்ணி சமாதி வந்தோம்னா தட் இஸ் கால் நிர்விகல்ப சமாதி. அந்த நிர்விகல்ப சமாதிக்கு ஹெல்ப் பண்றது நிருத்தம், இந்த சவிகல்பக்கு வந்து ஹெல்ப் பண்றது இந்த ஏகாகிரம். ஏன்னா சுத்த சத்துவத்துல இருந்தாதான் அது கரெக்டா. இதெல்லாம் அப்படி பிரிச்சு 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 கனெக்ட் பண்ணி இப்ப எவ்வளவு ஒரு ஞானியா இருந்தா இதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா? அதை நினைச்சு பார்த்தாலே அப்படியே புல்லரிக்கிறது. நமக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கா, இந்த எப்படி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்து ஒரு பேப்பரை கொடுத்து இதை படிச்சா போறோம் நீன்னு. அதுவே நமக்குள்ள இறங்க மாட்டேங்கிறது வச்சுக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, ஓ இவ்வளவு இருக்கா அப்படின்னு தோணுது. அப்ப இதை எழுதி இதை ரிசர்ச் பண்ணவா எவ்வளவு நாலேஜா இருந்திருக்கணும். அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. அதுவும் நம்ம பாரத தேசத்துல நீங்க இதே இது ஒரு எந்த ஃபாரின் கண்ட்ரி எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் போக பூமி, போகங்களை அனுபவிக்க முடியும். நிறைய வேற டாலர்ல சம்பாதிக்க முடியும், போகத்தை அனுபவிக்கலாமே தவிர உங்களுக்கு வந்து இந்த கர்ம பூமி, இந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து இதுதான் பேஸ். இந்தியா தான் பேஸ். ஏன்னா இங்கதான் வந்து அந்த அந்த வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கு. அவ்வளவு இயர்ஸ் ஆகட்டும், ஆனா கூட அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த வைப்ரேஷன் இங்கதான். அதனால நம்ம ரிஷிகள் கண்டுபிடிச்சதை நம்ம ஜஸ்ட் உள்ள வாங்கறதுக்காக ட்ரை பண்ணோம். நம்மளால அவ்வளவுலாம் ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியாது, டைமும் கிடையாது, கலியுகத்துல இருக்கோம். சோ அதனால அட்லீஸ்ட் இதை நம்பணும். ஏன்னா நான் இதை நம்பவே மாட்டேன், நான் ரிசர்ச்சுக்கு போறேன்னா நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. மேக்சிமமே 100 வயசு தான், அதுவுமே கிடைக்குமா 100 வயசுன்னு தெரியாது. சோ இருக்கிற ஏஜுக்குள்ள நான் ரிசர்ச் பண்றேன்னு போயிட்டோம்னா அவ்வளவுதான். ஏன்னா ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணதை திருப்பி நான் நம்பிக்கை இல்லாம ரிசர்ச் பண்றதுல என்ன பிரயோஜனம்? அப்படியே நீ நம்ம ரிசர்ச்ல இறங்கினா கூட இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கே ஒரு பிறவி பத்தாது. இந்த ரிசர்ச் பண்ணி இவர் டாக்குமெண்ட் பண்ணது பண்றதுக்கே நமக்கு ஒரு பிறவி போராது. அப்போ ஃபுல் டைம் வேஸ்ட். ஸோ அதனால நம்ம அட்லீஸ்ட் அதை நம்பி, நம்ம ரிஷிகள் சொன்னதை நம்பி அட்லீஸ்ட் இதை பேப்பரா கொடுத்தாச்சு, டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கதையாவது நம்ம ப்ராக்டிஸாவது பண்ணணும். அது பண்ண முடியும். சில பேர் சொல்றா இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நீ வந்து படிச்சுட்டே இருக்க, அதான் பண்ண முடியும், இதுலயே இருக்கணும், அதெல்லாம் முடியாது. முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. ப்ரெஃபரன்ஸ், ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் தான். ப்ரியாரிட்டி இருக்கா, யாராலையும் பண்ண முடியும். ப்ரியாரிட்டி இல்லையா, யாராலையும் பண்ண முடியாது. அதனால இவா தான் பண்ணலாம், அவங்க தான் பண்ணலாம், ரிட்டையர் ஆயிட்டா இவா தான் பண்ண முடியும், நான் வேலைக்கு போறேன் என்னால பண்ண முடியாது, இதெல்லாம் நமக்கு நாமளே கொடுக்குற எக்ஸ்கியூசஸ். இதுக்கு எக்ஸ்கியூஸே கொடுக்க கூடாது. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. இப்படிங்கிறதுக்குள்ள உள்ளேருந்து வெளில போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சூக்ஷ்ம சரீரத்துல இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி பின்னாடி பார்ப்போம். சோ அங்க நம்ம ஒர்க்கே பண்ண முடியாது. நாம பண்ணுற இடம், நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றது, ஆத்ம முன்னேற்றம் அடையிற இதுவே இந்த பாடிக்குள்ள இருந்துட்டு, இந்த மனுஷ பிறவியில இருந்துட்டு ஜாகிரத், அதுவும் ஜாகிரத் ஸ்டேட்ல தான். கல்பனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, அதாவது தூங்குற அந்த கனவு ஸ்டேட்லயும் ஒண்ணும் பண்ண முடியாது, சுஷுப்திலையும் ஒர்க் பண்ண முடியாது. ஜாகிரத் ஸ்டேட்ல தான் பண்ண முடியும். ஆனா அந்த ஜாகிரத் ஸ்டேட்ல நம்ம மற்ற விஷயங்கள்ல ரொம்ப பிஸியா இருக்கும். அதுலயும் இதுல கொஞ்சம் டைம் தான் போடுறோம். அட்லீஸ்ட் அந்த போடுற டயத்தையாவது நம்ம ஒழுங்கா டெய்லி அபியாசம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால நீங்க பண்ணுங்க, எல்லாராலையும் முடியும். ஸோ இப்ப என்ன பார்த்திருந்தோம், அந்த இப்ப நம்ம ஆர்டினரி லைஃப்ல இருக்கோம்ல, அந்த ரெகுலரா நம்ம பண்ற வேலைகள் அதெல்லாம் இருக்கும்போது மோஸ்ட்லி க்ஷிப்தம் விக்ஷிப்தமா தான் இருப்போம். க்ஷிப்தம்னா என்ன, ரஜஸ். ஸோ ரஜஸ்ல இருப்போம் ஏன்னா வேலைகள் பண்ணதுனால. இன்னொன்னு விக்ஷிப்தம், எல்லாம் கலந்து இருக்கும். சம்டைம்ஸ் சத்துவத்துக்கு போவோம், இது போவோம். இதெல்லாம் ரெகுலர் ப்ராக்டிஸ்ல நீங்க ரிசர்ச் பண்ணா தெரியும். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ்ல நான் மோஸ்ட்லி என்ன விருத்தியில இருப்பேன்னா க்ஷிப்தத்துல இருக்கலாம், அதாவது ரஜஸ்ல இருக்கலாம், இல்ல எல்லாம் கலந்த விக்ஷிப்தமா இருக்கலாம். இல்ல நான் ரிச்சுவல் ப்ராக்டிஸ்ல இருக்கேன், ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏகாகிரம் சான்ஸ் இருக்கு, நிறைய சுத்த சத்தத்துல இருக்கிற சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு விக்ஷிப்தம், அப்படியே நம்ம பூஜை பண்ணாலும் எங்கேயோ ஒரு மனசு வந்து ஒரு ரஜஸ்ல இருக்கும், இல்ல தமஸ்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சத்துவமும் இருக்கும். சோ அந்த கலந்த ஸ்டேட்டா இருக்கலாம், சோ விக்ஷிப்தமா இருக்கலாம், இல்ல ஏகாகிரமா இருக்கலாம். சுத்த சத்துவத்திலையும் நமக்கு சம்டைம்ஸ் நல்லாவே கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். அப்ப ஏகாகிரம்ல இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. சோ மூடம்னா நான் சொல்லிட்டேன், ஒரு தெளிவற்ற நிலைதான் மூடம். சோ ரஜஸ் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும்னா ஒரு சேட்னஸ் கொடுக்கும், செல்ஃபிஷா இருப்பா. சோ செல்ஃபிஷா இருந்தாலும் நம்ம ரஜஸ்ல இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஆக்டிவா இருப்பான், இது பண்ணும் அது பண்ணும், பரப்பரன்னு சும்மா இருக்கவே முடியாது. அப்படியே சும்மா இருந்தாலும் ஒரு மொபைலையாவது நோண்டணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ரஜஸ்ல இருக்கிறது, ரஜஸ் கொடுக்குற அந்த விளைவுகள்.
ஸோ தமஸ்ல இருக்கா அப்படின்னா ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவளை சும்மா உட்காந்துருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். தமஸ்ல இருந்தா மோஸ்ட்லி லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிசையர் இருக்கும். ஏன்னா அவளால ஆக்ஷன் பண்ணறதுக்கு சோம்பேறித்தனம், எல்லாமே ஆசைகள் இருக்கும், நிறைய இருக்கும். இதை பண்ணிடணும், அதை சம்பாதிக்கணும், இப்படி இருக்குமே தவிர ஆக்ஷன் இருக்காது. ஸோ அந்த இது வந்து தமஸ்னால இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, யோக சாஸ்திரத்துல சித்தவிருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்றாரு. யோகா சித்தவிருத்தி நிரோதகா. சித்தவிருத்தி நிரோதம் இருக்கே. சித்தவிருத்தினா என்னது? இப்ப பார்த்தோமே இந்த விருத்தி, இந்த விருத்திகள்னா எண்ணங்களோட விருத்திகள். அந்த விருத்திகள் எல்லாம் கண்ட்ரோல் நிரோதம் பண்றதுதான் யோகாங்கிற. அந்த யோகம்ங்கிறது என்னன்னா சித்தவிருத்தி நிரோதகா. சோ அதுதான் வந்து சத்துவம் தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதனாலதான் சத்துவத்துல இருக்கணும். ஸோ சத்துவம் ஆல்வேஸ் கிவ்ஸ் ஒரு ஹாப்பினஸ், ஒரு மன நிம்மதி, இதெல்லாம் கொடுக்கறது சத்துவம் தான். ஸோ அதனால தான் சத்துவத்துக்கு நம்ம ட்ரை பண்றோம். அதுக்கப்புறம் அதை விடுறது அடுத்தது. ஸோ எதனால நம்ம இந்த நிரோதம் பண்றோம் அப்படின்னா, ஏன் நான் இப்போ வந்து மனசுதான் கர்த்தா, மனசுதான் போக்தா. கர்த்தா போக்தா கரணம், கரணமும் மனசுதான். கர்த்தானா என்னன்னா அதுதான் நம்மள டாமினேட் பண்ணி கர்த்தாவா இருக்கு. சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் கரணமா இருக்கு. கரணமா வைக்கிறதுக்கு தான் நம்ம இது பண்றோம் ப்ராசஸ். இன்னொன்னு போக்தா, அனுபவிக்கிறதும் அதுதான், மனசுதான். மனசு இல்லாம நம்ம என்ன அனுபவிக்க முடியும் இல்லையா? ஒரு சமாதி ஸ்டேட்டே அனுபவிக்கணும்னா அனுபவிக்கிற எங்க அனுபவிக்கிறோம் அங்கதானே அனுபவிக்கிறோம். சோ அதனால அது இல்லாம முடியாது. கர்த்தா போக்தா கரணமா இருக்கக்கூடியதான் மனசு, அது இல்லாம முடியாது. ஆனா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஏன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா அது துக்கத்தை கொடுக்கும் கண்ட்ரோல் இல்லைன்னா. சோ கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா அதே சுகத்தையும் கொடுக்கும். அதனாலதான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சோ இது 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 வரைக்கும் நம்ம பார்த்தது சித்தத்தை பத்தி. இந்த இதெல்லாம் எப்படி வெளியில இந்திரியங்கள் மூலமா போறது, இந்திரியங்களை எப்படி நம்ம உள்நோக்கி திருப்பி விடணும் வாலண்டியரா, அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ், சித்தத்துல என்ன டைப்ஸ் இருக்கு, விற்த்தியில என்ன டைப்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இந்த வாரம் பிராக்டிஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மெயினா உங்களுக்கு வந்து இந்த விற்த்திகளை கண்டுபிடிக்கிறது, என்ன விற்த்தியில இருக்கோங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த விற்த்தியில தான் நான் மேக்சிமம் இருக்கேன்னா அங்கதான் நான் ஒர்க் பண்ணோம். ஸோ ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இல்லைன்னா எங்க ஒர்க் பண்ணோம், எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நமக்கே தெரியாம வேணும். ஸோ இதெல்லாம் பண்ணும். இன்னொன்னு, நான் ஒரு ஃப்ளோ சார்ட் சொல்றேன். அந்த ஃப்ளோ சார்ட் இப்ப நான் சொல்லும் போது நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபுல் ஃப்ளோ சார்ட்டா போட்டு குரூப்ல அனுப்பாதீங்க, தனியா அனுப்புங்க எல்லாரும். நான் ஏதாவது தப்பு இருந்தா நான் எங்களுக்கு கரெக்ட். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த ஃப்ளோ சார்ட்டை போட்டு உங்க செவத்துல வீட்டுல எதையாவது ஒட்டி வச்சிடணும். அதை பார்க்க தான் நம்ம இந்த நாலேஜ்ல இருப்போம். என்ன ஃப்ளோ சார்ட்ங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு இந்திரியம் இருக்கு. ஒரு இந்திரியம் மூலமா தான் ஒரு செயல் செய்யறோம். ஸோ இந்திரியம், இப்போ ஆரோ கர்மா. கர்மனா செயல், செயல் செய்யறோம். அந்த செயல் ரெண்டு விதமா இருக்கு. பாபமா இருக்கலாம், இல்ல புண்ணியமா இருக்கலாம். பாபம்ங்கிறது துக்கத்தை கொடுக்கக்கூடியது. சோ அது அதோட முடிச்சு போயிடும். இந்த புண்ணியம்ங்கிறதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு சுகம், போகம், போகத்தை அனுபவிக்கக்கூடியது. இன்னொன்னு இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், அதாவது இந்த பூஜா புனஸ்காரம் ரிச்சுவல் பிராக்டிஸ்னால வரக்கூடிய புண்ணியம் will leads to 6000 அறிவு. பின்னாடி போய் நம்மளோட வாழ்க்கையே 6000 இல்லையா, அந்த அறிவை கொடுக்கறது இந்த புண்ணியம் தான். இப்படி நடக்கலாம். இல்லைன்னா சத்சங்கத்தை கொடுத்துரும். சத்சங்கம் மூலமா நம்ம 6000த்துக்கு போவோம். ஏன்னா அங்க சொல்லுவா 6000 சொல்லும் போது நம்ம பண்றோம்ல. சோ ரெண்டு விதமாவும் இருக்கலாம். ஒண்ணு போகங்களை கொடுக்கறது, அது ஒரு டைப், அது என்ஜாய்மெண்ட். இன்னொன்னு இந்த புண்ணியங்கள் ரெண்டு விதமா, சத்சங்கத்தை கொடுக்கும், அது மூலமா 6000, இல்ல 6000 ஒரு இதை கொடுத்துரும், அது மூலமா நம்ம வந்து நாலேஜ் வந்து சத்சங்கம் போகணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னு சத்சங்கத்துக்கு போவோம். இந்த ரெண்டும் நடக்கும். சோ இந்த சத்சங்கம் இது மூலமா இந்த 6000 அறிவு வந்த பிறகு நமக்கு வந்து நித்திய அறிவு வரும். ஏன்னா சத்சங்கத்துக்கு போறோம், அங்க வந்து நித்திய அறிவை பத்தி சொல்லுவா. சோ அது மூலமா நமக்கு நித்திய அறிவு வருது. இந்த நித்திய அறிவு வந்து லீட்ஸ் டு வைராக்கியம். இட்ஸ் அ ஃப்ளோ சார்ட். வைராக்கியம், இந்த வைராக்கியம் தான் சமாதி சக்க சம்பத்தின்னு சொல்றா இல்லையா, சமாதிகளை கொடுக்கறது. அதாவது சமம், இன்னும் தமம் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் திதிக்ஷா, உபரம, இதெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் சமாதியை கொடுக்கறது. இந்த சமாதி தான் நமக்கு தகுதி, சாதன சதுஷ்டயம். இன்னும் நம்ம டாபிக் உள்ளேயே போல, அது தெரிஞ்சுக்கோங்க. நான் வேணும் அவர் சொல்ற டாபிக் உள்ளேயே அவர் என்ன சொல்றார், அந்த விசாரம்,
விசார பார்ட்டிக்கே நம்ம இன்னும் போல, நம்ம வெறும் தகுதியில தான் இருக்கோம். அந்த தகுதியில அதுவும் நித்திய நித்தியமும் வைராகியமும் பார்த்துட்டு இப்ப இந்த 6ல இருக்கிற சமத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் இதுவே முடியல. அப்ப எவ்வளோ அந்த சாதன சதுஷ்டயத்துக்கே எவ்வளவு இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? சோ இந்த தகுதி வந்துடுறது சாதன சதுஷ்டயம். இந்த தகுதி தான் நமக்கு வேதாந்த விசாரத்தை கொடுக்கறது. அதனால ஞானம் வருது, முக்தி. ஃப்ளோ சார்ட். இப்போ இதுல இந்த நித்திய அறிவு வந்ததும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? கர்மத்தை கர்ம யோகமா பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அங்க ஒரு ஆரோமா. ஸோ கர்ம யோகமா பண்ணி அதுவும் கர்மாவோட தான் போய் ஜாயின் ஆகும். ஓகேவா? ஏன்னா நித்திய அறிவு மூலமா நம்ம கர்ம யோகமா பண்றோம். இந்த கர்ம யோகம் வந்து கர்மயோகம் மூலமா கர்மங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்ப புண்ணியம் வருது. இதெல்லாம் இன்னும் 6000 அறிவை இன்னும் ஜாஸ்தி பண்ணும். இன்னும் ஒரு நித்திய அறிவு இன்னும் ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் அந்த ஃப்ளோ இந்த சர்க்கிள்ல இருக்கும். இப்ப பார்த்தோம் பாருங்க, இந்த சித்தது மூலமா மனசு, புத்தி, இது எங்க வரும்? இது எங்க வருங்கிறது இது இந்த கர்மத்துக்கு முன்னாடி வரும். இந்திரியங்கள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் முன்னாடி உள்ளது. சோ இந்திரியங்களுக்கு எப்படி இன்புட் போறது அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்த்தது. சோ ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது பூர்வ ஜென்மம், அதோட வாசனைகள். அந்த வாசனைகள்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கிறது? சித்தத்துல. சோ பூர்வ ஜென்ம வாசனை அது சித்தத்துக்கு வருது. சித்தத்துல இருந்து மனசுக்கு எண்ணங்கள் போறது. அதாவது மனசுதான் எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்றது. சோ மனசுல இருந்து தான் புத்திக்கு போறது. டிசைட் பண்றோம், இத பண்ணுன்னா இந்திரியங்கள் மூலமா பண்றோம், இத பாருங்கிறது நம்ம பாக்குறோம். சோ புத்திக்கு போறது. புத்தி தான் இந்திரியங்களோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ அந்த இந்திரியம் கர்மன்னு போட்டோம்ல, அந்த இந்திரியத்துக்கும் முன்னாடி உள்ளது இது. சோ இந்திரியத்துக்கு இன்புட் புத்தி, புத்திக்கு இன்புட் மனசு, மனசுக்கு சித்தம், சித்தத்துக்கு தான் இன்புட் வந்து இந்த பூர்வ ஜென்ம வாசனைகள். ஃப்ளோ சார்ட் புரிஞ்சுதா? இது மனசுல இருக்கணும். அந்த சித்தத்துக்கு 2 வித இன்புட். ஒண்ணு போன ஜென்மத்திலால வர வாசனைகள், இன்னொன்னு இந்த ஜென்மத்திலையும் வாசனைகள் வரலாம்னு சொன்னேன்ல, சம்ஸ்காரம் வாசனைகள். சோ இது எங்க இருந்து வருது? இந்த கர்ம ஜாயின் பண்ணையில அந்த கர்மால இருந்து இன்னொரு கோடு விடுவோம். அந்த கர்மா தான் அந்த செயல்கள் செய்யும் போது சில சம்ஸ்காரங்கள் ஆயிடுறது. இந்த சம்ஸ்காரங்கள் வாசனையாகி திரும்பி சித்தத்துல வந்து ஸ்டோர் ஆயிடுது. அப்ப சித்தத்துக்கு 2 இன்புட் வரும். ஒண்ணு போன ஜென்மங்கள், இன்னொன்னு இந்த ஜென்ம கர்மால இருந்து சம்ஸ்காரம், சம்ஸ்காரத்துல இருந்து வாசனை இஸ் கனெக்டட் டு சித்தம். சோ சித்தம் ப்ரொடியூசஸ் மனசு, எண்ணங்கள், மனசு வந்து புத்தி, புத்தியில இருந்து இந்திரியங்கள், இந்திரியங்கள்ல இருந்து கர்மால இருந்து பாபம், புண்ணியத்துல இருந்து சத்சங்கம், சத்சங்கத்துல இருந்து 6000 அறிவு, நித்திய அறிவு, அதுல இருந்து வைராக்கியம், அதுல இருந்து சமாதி, அதுதான் சாதன சதுஷ்டயம், அதுக்கப்புறம் விசாரம், அப்புறம் ஞானம், முக்தி. ஃப்ளோ சார்ட் புரிஞ்சுதான்? இதை நீங்க போட்டு எனக்கு அனுப்பணும். சரி, இதை கம்ப்யூட்டர்ல போட தெரியாதுனாலும் பரவாயில்ல, எனக்கு பேப்பர்லயாவது போட்டு ஆனா கொஞ்சம் கிளீனா எழுதுங்க போறோம். பெண்ணாலேயே போடுவோம், போட்டு எனக்கு அனுப்புங்க. ஜஸ்ட் நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சிருக்கா, என்ன வேணா வச்சுக்கோங்க, மோட்ச சைக்கிள்னு வச்சுக்கோங்க, இல்ல கர்ம சைக்கிள்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் வரும் அடுத்த வாரம் நம்ம ஃபுல்லா பக்தியை இங்க இதுல கொண்டு இந்த ஃப்ளோ சார்ட்ல எங்க நுழைக்கிறது. ஏன்னா நிறைய பேர் கேட்டா, பக்தி வந்து அப்ப பண்ண வேண்டாமா, அப்ப கோயிலுக்கு போக வேண்டாமா, அப்ப ஒரு புண்ணிய இதுல தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணா மோட்சம்ங்கிறாளே, அதெல்லாம் எங்க தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண உடனே மோட்சம் ஆயிடுமா? அது எங்க இங்க கனெக்ட் ஆயிருதுங்கிறது. ஏன்னா இது ஃபுல்லா வேதாந்தம். அப்ப இங்க பக்தியே வரலையே, அப்ப பக்தியே வேணாமா, நாமளே திரும்பி பார்த்து வைராகியத்தை வளர்த்துட்டாலே போதுமா அப்படின்னா, பக்தி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதை நம்ம இங்க கொண்டு வந்து திணிக்க போறோங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதையும் அந்த ஃப்ளோ சார்ட்டும் இதுல சேர்ந்துடும். ஸோ பெரிய ஃப்ளோ சார்ட் ஆயிடும். அதனால முதல்ல இதை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ அடுத்தது நம்ம பக்தியை பத்தி பார்ப்போம். பக்திக்கு பிரதான நூலே பாகவதம் தான். ஸோ பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சுண்டு we will draw a flow chart. இது இப்ப ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ணணுமா பகினி? பண்ணி எல்லாருமே அனுப்பணுமா? ஆமா, அனுப்புங்க. உங்களுக்கு எந்த அளவு நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதையே நான் ரிப்பீட் பண்ணணுமா இல்ல அடுத்தது போலாமாங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, நீங்க அனுப்புங்க. இப்ப இந்த ஃப்ளோ சார்ட்ல அந்த பஞ்ச விருத்திகள்லாம் வருதுன்னா அதுவும் அதுல நுழைக்கணுமா? அதுல ஃபுல்லா கீழே இது வருது அப்படின்றது கரெக்ட். அது வந்து நீங்க எங்க போடணும்? இப்ப சித்தத்துல நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சித்தத்துல இருக்கிறதா 5 ரூம்ஸ் இருக்கோங்களேன் சித்தத்துக்கு, அங்கதான் அது வரும். இந்த விருத்திகள்ங்கிறது எங்க வரும்? மனசுல தோன்ற எண்ணங்கள். சோ அந்த எண்ணங்களுக்கு நீங்க ஒரு சைட்ல ஒரு பாக்ஸ் போட்டீங்கன்னா அந்த 5 விருத்தியா இருக்கலாம். 5 பாக்ஸ். ஏன்னா அதுவே நிறைய இருக்கு. பிரமாண விருத்திகள், விபரீய விருத்திகள்,
5 இருக்கு. ஆமா இதுக்குள்ளேயும் இன்செக்ஷன் இருக்கு இல்லையா? விகல்பவருத்தி அதுக்குள்ளேயும் ஒரு ஆமா செக்ஷனா வருது இல்லையா? section ஆமா. ஸோ யாவ் டு இப்போ ஃப்ளோ சார்ட்டே பெருசாயிடும். பெருசா தான் வைக்கணும் இல்லையா? ஓகே, ஆமா. தேங்க்யூ, தன்யவாதம். சாந்தி மந்திரம். ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्ति शान्ति शान्तिः धन्यवादः ಧನ್ಯವಾದ. हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದ.